honor. Welcome, sir. Claps, go. Welcome, claps, go. Welcome, 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 sir. Welcome, 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 sir. Welcome, 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 sir. Cheers, go. Woo, woo. Woo, woo. Woo, woo. Silambam, take your silambam. Welcome, sir. Bottom. நமது மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திகழ்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இறைவனை வணங்கிவிட்டு தொடங்குவது நம் தமிழர்களின் மரபுகளில் ஒன்று. எனவே முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். ஐயா அவர்கள் குத்துவிளக்கை ஏற்றி இந்த ஆண்டு விழாவினை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா
இன்றைய நமது பள்ளியின் இரண்டாவது சிறப்பான ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் பள்ளியின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பள்ளியின் மேம்பாட்டுக்காகவும் மிகவும் நன்மைகளை செய்துள்ள நமது தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை இரண்டாவது முறையாக நம் பள்ளியில் நடைபெறும் இந்த விழாவிற்கு வருக என்று மிகவும் வரவேற்கிறேன். மேலும் பள்ளியில் பயின்று முன்னாள் மாணவர்களாகவும் இந்நாள் பல்வேறு பதவிகளில் பணிகளில் சேர்ந்து சிறப்புற பணியாற்றி வருகின்ற நமது பள்ளிக்கு பல்வேறு பள்ளியின் உயர்வுக்கு துணை செய்கின்ற நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் அரசு அலுவலர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் நமது பள்ளியில் சென்ற ஊர் பொதுமக்கள் அனைவரையும் பள்ளி மாணவர்களையும் பெற்றோர்களையும் அனைவரையும் பள்ளியின் சார்பாக இருகரம் கூட்டி வரவேற்கிறேன். பேசும் தமிழ் அழகு கண்ணுக்கு மை அழகு, காலுக்கு கொலுசு அழகு, பகலுக்கு சூரியன் அழகு, இரவுக்கு சந்திரன் அழகு, மலைக்கு குடை அழகு, மாலைக்கு பூக்கள் அழகு, பூவுக்கு வாசம் அழகு, வாசத்தை விட பாசம் அழகு, என் தேசத்தை விட எது அழகு? என் தேசத்திற்கு அழகு சேர்ப்பது கிராமங்கள் தான் தேசத்தின் முதுகெலும்பு. அப்படிப்பட்ட அழகிய கிராமங்களில் ஒன்றுதான் எங்கள் கிராமம் பொடாரன் கொட்டாய். எங்கள் கிராமத்திற்கு அழகு சேர்ப்பது எங்கள் பள்ளிதான். எங்கள் பள்ளிக்கு அழகு சேர்ப்போம், பெருமை சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக ஆண்டறிக்கையை வாசிக்கிறேன். இந்த பள்ளியின் ஆசிரியர் என்ற முறையில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் மானியதள்ளி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பொடாரன் கொட்டாய் 11/7/1966 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால், பள்ளி இல்லா ஊருக்கு அறிவு பால் என்பதை அனைவரும் அறிந்ததால் ஏறக்குறைய 59 ஆண்டுகளாக இப்பள்ளி அரசு மற்றும் கல்வி அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு மிக சீரிய முறையில் நடைபெற்று வருகிறது. எங்கள் பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளில் பலர் காவல்துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறை என பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். சிறப்பு வாய்ந்த நமது தொடக்கப்பள்ளியில் தற்போது 2 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 42 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அரசு வழங்கும் அனைத்து பயிற்சிகளையும் பெற்று மிக சிறப்பாக பணியாற்றுகின்றனர். பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஏற்றத்தாழ்வின்றி ஒற்றுமையுடன் பழக வேண்டும் என்பதற்காக அனைத்து பிள்ளைகளுக்கும் 4 செட் வண்ண பென்சில்கள், கிரையான்கள், புத்தகப்பை, காலணிகள் போன்ற அனைத்தும் அரசிடம் இருந்து இலவசமாக பெற்று வழங்கப்படுகிறது. மேலும் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பெண் கல்வி ஊக்கத்தொகை ஆண்டுதோறும் பெற்று வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த கல்வியும் சிறப்பாசிரியர்கள் மூலம் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. கூடுதலாக வண்ண விளையாட்டு சீருடை மற்றும் பெல்ட், டை, ஷூ புதன்கிழமை தோறும் கப்சன் புல்புல் என்று அழைக்கப்படுகின்ற நீலப்பறவை, குருளையர் சீருடை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உதவியோடு வழங்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு அணிந்து வருகிறார்கள். நமது பள்ளியில்
அரசு வழங்கிய ஸ்மார்ட் போர்டு மற்றும் ப்ளூடூத் ஸ்பீக்கர், சிசிடிவி கேமரா மற்றும் அதிவேக இணைய வசதி மற்றும் கணினி 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சார வசதிக்கு யூபிஎஸ் வசதி உள்ளது. மேலும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 2 லட்சம் மதிப்பில் 75 இன்ச் ஸ்மார்ட் போர்டு ஒன்றை நம் பள்ளிக்கு வழங்கி பெருமை சேர்த்துள்ளார். இதன் மூலம் நம் பள்ளி மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் பணி மிக எளிதாகவும் மாணவர்கள் விரும்பும் வகுப்பறையும் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது பள்ளியில் அரசின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் பொறுப்பாளர்களாக திருமதி எஸ் மஞ்சு அவர்களும் திருமதி அஞ்சலா அவர்களும் மிக சிறப்பாக பணிபுரிந்து வருகின்றனர். நம் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தினசரி சத்துணவு வழங்கப்படுகிறது. மதியம் உண்ணும் சத்துணவில் கலவை சாதமும், வாரம் 5 முட்டைகளும், உருளைக்கிழங்கு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, சத்தான காய்கறிகள் போன்றவை சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. நம் பள்ளியின் சத்துணவு அமைப்பாளராக திருமதி மாரிமுத்தம்மாள் அவர்களும் சமையலர் திருமதி சுமித்ரா அவர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். பள்ளியில் மேலாண்மை குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக திருமதி ரேவதி அவர்களும் துணைத் தலைவராக திருமதி புவனேஸ்வரி அவர்களும், கூட்டமைப்பாளராக தலைமை ஆசிரியர் திரு முருகன் ஐயா அவர்களும், ஆசிரியர் பிரதிநிதியாக திரு இன்பசேகரன் அவர்களும், உள்ளாட்சி பிரதிநிதிகளாக அம்பிகா மற்றும் உமா அவர்களும் உள்ளனர். அனைத்து உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பள்ளி வளர்ச்சிக்காக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியாண்டில் நம் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழா, கல்வி வளர்ச்சி நாள் விழா, சுதந்திர தின விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழா, பாரதியார் பிறந்த தினம், குடியரசு தின விழா, அறிவியல் தின விழா, அப்துல் கலாம் பிறந்த நாள் விழா போன்ற விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்றோம். மேலும் 4ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஓவிய போட்டி, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உணவு திருவிழா நடத்தி பாரம்பரிய உணவுகளின் பெருமையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படுகிறது. பள்ளியில் எமிஸ் தொடர்பான மாணவர் சேர்க்கை, ஆன்லைன் வழி மாற்றுச் சான்றிதழ், தமிழ் வழி சான்று போன்ற அனைத்து ஆன்லைன் வேலைகளையும் எமிஸ் பணியாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை நம் பள்ளிக்கு மருத்துவ குழு வருகை தந்து மாணவ மாணவிகளின் உடல்நிலையை பரிசோதித்து தகுந்த மருத்துவ ஆலோசனை வழங்கி வருகின்றனர். மருத்துவ குழுவினருக்கு எம் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவிகளின் கல்வியோடு உடலும் வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாலை முழுதும் விளையாடு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப மாலை நேரங்களில் உடற்பயிற்சியும் விளையாடுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. இந்த 2025 ஜனவரி முதல் நம் பள்ளியில் யோகா மற்றும் சிலம்பம் மாலை நேர சிறப்பு வகுப்புகளாக ஆசிரியர்களின் மேற்பார்வையில் கற்பிக்கப்படுகிறது. முத்ரா அகாடமி மூலம் திரு மணிகண்டன் யோகா மாஸ்டர் அவர்கள் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு யோகா பயிற்சி மற்றும் சிலம்பம் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார். விருது மற்றும் கோல்டன் ஏரோ விருதை நம் பள்ளி மாணவர்கள் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதற்கும் ஒருபடி மேலே சென்று நல்லம்பள்ளி ஒன்றியத்திலேயே முதலாக நம் பள்ளி மாணவர்கள் சரண் மற்றும் சுஜித் ஆகியோர் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஹரியானா மாநிலம் காட்புரியில் நடைபெற்ற நேஷனல் கப்சன் புல்புல் நிகழ்வில் கலந்து கொண்டு 5 பிரிவுகளில் பரிசு பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த கல்வியாண்டில் கரூரில் நடைபெற்ற கரூர் லிட்டில் பிளவர் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்ற கப்சன் புல்புல் ஸ்டேட் உற்சவ் நிகழ்ச்சியில் நம் பள்ளி மாணவர்கள் ஜீவா, சுதர்சன், ஹரிகிருஷ்ணன், யோசன் ஸ்ரீசக்தி, தீபக் ராஜ், வினிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை தேடி தந்தனர். பள்ளியின் எதிர்கால திட்டங்கள். மாணவர்கள் சேர்க்கை குறைந்து வருகின்ற இச்சூழலில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதே எங்களது முக்கிய நோக்கமாகும். ஆங்கிலத்தில் பேச, எழுத, வாசிக்க உதவியாக பொனிக் உச்சரிப்பு முறைகளை அனைவரும் மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்து வலுப்படுத்தப்படும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். கனவு மெய்ப்பட வேண்டும், உயர் கல்வி வசப்பட வேண்டும், கற்க நினைப்பதெல்லாம் நாம் கற்று நிறைவுற வேண்டும், கற்றவரையெல்லாம் வென்றார், இதை கருத்தினை ஏற்றிட வேண்டும். கல்லாதோரே தோற்றார் என
கவனத்தில் கொண்டிட வேண்டும் என்ற பாடல் வரிகளை நினைவுபடுத்தி அனைவரும் கற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தனியார் மற்றும் ஆங்கில வழி பள்ளியிலேயே பல மடங்கு கல்வி கட்டணம் உயர்ந்து வரும் இச்சூழலில் நம் பொடாரன்கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5 வயது முடித்த உங்கள் குழந்தைகளை சேர்த்து நம் பள்ளி மென்மேலும் உயர ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறப்பானவர்களாக மாற்ற 5ஆம் வகுப்பு வரை வேறு பள்ளிகளில் படிக்கும் உங்களது குழந்தைகளை நம் பள்ளியில் சேருங்கள் என கூறி பள்ளியின் ஆண்டு விழா அறிக்கையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டறிக்கையை தொடர்ந்து அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் கிராம மக்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அந்த ஒயிட் சார் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் அடுத்ததாக எங்கள் பள்ளிக்கு சென்ற ஆண்டு நடைபெற்ற ஆண்டு விழாவிற்கு மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பித்த ஐயா ஏசி முருகன் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஐயா கையால் கொடுங்க சார். கைத்தட்டு மாதிரி கைத்தட்டு உற்சாகப்படுத்த. இந்த கல்வியாண்டில் தனது பிறந்தநாளை வழங்கி மாணவர்கள் அனைவருக்கும் அவர்களோடு சேர்ந்து தனது பிறந்தநாளை கொண்டாடிய நண்பர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஆண்டு விழாவிற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கி கௌரவித்துள்ளார். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கின்றோம். நல்லா ஜோரா கைத்தட்டலாமே. இந்த கிராமத்தை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் உதயம் நற்பணி மன்ற குழுவை சேர்ந்த மாணவர்கள் தான் இந்த அரங்கு ஏற்பாடுகள் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்துள்ளார்கள். எனவே இந்த உதயம் நற்பணி மன்றம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் குழுவினர்கள் அனைவரையும் மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கின்றோம். ஆமா வாங்க சேர்ந்து நில்லுங்க. சாப்பிட்ட வாங்க எல்லாரும் வாங்க. உணவு நல்ல அறுசுவை உணவு வழங்கி கடந்த குடியரசு சுதந்திர தின விழாவுக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கினார்கள். இந்த மாணவர் நண்பர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுடைய தொண்டு நம் பள்ளிக்கு மிக மிக அவசியம். இவர்கள் இல்லை என்றால் இந்த விழா இல்லை என்பதுதான் உண்மை. நல்லா கைத்தட்டலாம் ஜோரா. நன்றி நன்றி. அடுத்ததாக தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஐயா அவர்களை கேட்டுக்கோங்க. நல்லா கைத்தட்டலாமே. இவர் கல்வியில 3ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காரு. கடந்த 2 மாதமாக எங்கள் பள்ளி மற்றும் சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பதற்காக முத்ரா அகாடமியிலிருந்து திரு மணிகண்டன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு பள்ளியின் சார்பாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா ஜோரா கைத்தட்டலாம்.
ஐயா உட்காந்துக்கலாங்க, ரொம்ப நேரம் இருக்காங்க. பலத்த கரகோஷம் பண்ணலாம். எஸ்எம்சி தலைவி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. எஸ்எம்சி துணைத் தலைவி வாங்க அப்படியே. துணைத் தலைவி கை தட்டலாம் நல்லா. எங்கள் அழைப்பை ஏற்று இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் காவலர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. நல்லா கை தட்டலாம். கை தட்டினா ரத்த ஓட்டம் அதிகமாகும், இதயம் பலப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால கை தட்டிகிட்டே இருக்கலாம். ஆமாங்க உதவி. இன்று நடைபெறுகின்ற அறுசுவை உணவு அனைவருக்கும் பிரியாணி வழங்கி சிறப்பித்த எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு சம்பத் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் எமிஸ் பணியாளர் திரு உமா மகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு எஸ்எம்சி தலைவி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். புகழ்மடுவு தலைமை ஆசிரியர் திரு ஜக்கேஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. ஐயா முன்னாடி வாங்க. புகழ்மடுவு தலைமை ஆசிரியருக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மேல்குருக்கள் பட்டதாரி ஆசிரியர் திரு சிவனேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாநில ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் திரு சந்திரகாந்த் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா எல்லாரும் உட்காண்டா நல்லா இருக்கும். எல்லாரும் இருக்கிறீங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டொக்குபோதநல்லி அண்ணன் அறிவு அவர்களுக்கு பொன்னாடை போட்டோம். தமிழரசன் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக மானியாதள்ளி ஊராட்சியை சேர்ந்த அன்பு நண்பர் மாதேஷ் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக நமது ஊரை சார்ந்த தங்கவேல் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். நமது அருமை ஊர்கவுண்டர் காளிய தங்கவேல் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். நமது பள்ளியில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தன்னார்வலராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து தரும் உதயம் நற்பணி மன்ற தலைவர் சசிகுமார் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். உதயம் நற்பணி மன்ற குழு நண்பர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம்.
நமது நிர்வாகி சுப்பிரமணியம் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். பொன்னாடை போது கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். அடுத்து திரு வையாபுரி ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களை பொன்னாடை போத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு பெருமாள் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு மாயக்கண்ணன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு அம்மாசி ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். கொஞ்சம் விரைந்து வந்தால் மாணவர்கள் வந்து கலைஞர்ச்சிக்காக காத்துட்டு இருக்காங்க. உள்ளூர் பிரமுகர்கள் தயவு செய்து மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு அம்மாசி ஐயா அவர்கள், திரு மாயக்கண்ணன் ஐயா அவர்கள், கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதுகு தெரிஞ்சுக்கல ஐயா வாங்க. திரு பழனி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தமான நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஐயா வாங்க, மேலே வாங்க சீக்கிரம். ஐயா வாங்க வாங்க. திரு முருகேசன் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஐயா வாங்க. திரு மாத ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். கைத்தட்டலாம் நல்லா. திரு சக்திவேல் ஐயா அவர்கள், திரு பரமசிவம் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். நமது பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் மாரிமுத்தம்மாள் மற்றும் சத்துணவு ஆயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஆயா மற்றும் சமையலர்கள் இருவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஐயா வாங்க மேடம். அங்கன்வாடி ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு திருமதி எங்களுக்கு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஆடியோ ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற திரு கணபதி ஐயா அவர்களை, திரு மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பள்ளியின் செயல்பாடுகளை பார்த்து தங்கள் பிள்ளைகளை ஜருகு கிராமத்திலிருந்து இந்த பள்ளியில் சேர்த்துள்ள பெற்றோர்களான திரு அசோகன் அவர்களும் அவர் துணையாளர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு சின்னசாமி ஐயா அவர்கள் அம்மா வாங்கம்மா. தினமும் அவங்க பெற்றோர்கள் வந்து வண்டியில் கூட்டு வந்து வச்சுட்டு போட்டு போயிடுறாங்க. நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் கட்டாயமா. நன்றி நன்றி. இன்னும் யாருடைய பெயரால் விடுபட்டிருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விழாவிற்கு பொன்னாடை போற்றுவதற்கான துண்டுகளை வழங்கும் நித்தீஷ் அவர்களின் பெற்றோர்கள் எங்கிருந்தாலும் வருவோம் மேடைக்கு. அனைத்து பொன்னாடைகளுக்கும் உரிமையாளர் வந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் பள்ளிக்கு குறைந்த விலையில் பொன்னாடைகளை வழங்கி எங்களுக்கு நிகழ்வுக்கு மிக உறுதுணையாக இருக்கின்ற அம்மா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இதே கிராமத்தை சேர்ந்த தோட்டத்திலே வச்சிருக்காங்க. கைத்தட்டி உற்சாகப்படுத்த நன்றோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பள்ளி நிகழ்வுகளுக்கு போட்டோகிராஃப் மற்றும் வீடியோகிராஃப் செய்து திரு SK ஸ்டுடியோ நண்பர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு முத்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முத்து அவர்களுக்கு முன்னாடி மட்டும் ஐயா வாங்க. இப்ப யார் போட்டோ பிடிக்கிறது? இன்னும் யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கொள்கிறோம். இன்பச்செல்வன் அவருடைய பெற்றோர் திரு கார்த்திக் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியுடைய உதவி ஆசிரியர் அருமை சகோதரர் இன்பசேகரன் அவர்களுக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பயனாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். ஆனா ஏதாவது வேலை சொன்னா மட்டும் அப்படியே போயிடுவார் அமைதியா, எதையும் செய்ய மாட்டாரு. நன்றி நன்றி. வாங்கி வாங்கி நீங்க வாங்க. அதனைத் தொடர்ந்து பள்ளியினுடைய உதவி ஆசிரியரும் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனுமாக இருக்கக்கூடிய அன்பிற்கினிய அருமை சகோதரர் இன்பசேகரன் அவர்களுக்கு உதயம் நற்பணி மன்றத்தின் சார்பாக பயனாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நீலப்பறவை குருளையர் பிரிவில் மாநில அளவில் நடைபெற்ற கரூரில் நடைபெற்ற கோல்டன் ஏரோ நிகழ்வில் கலந்து கொண்டு
கோல்டன் ஏரோ விருதை பெற்ற மாணவர்கள் ஜீவா, சுதர்சன், சுபாஷ், வினீஷ், அஜய், தீபக்ராஜ், தரணீஷ், இந்த 7 மாணவர்கள் வரிசையாக வரும். இல்லை அப்படி சல்யூட் பண்ணி வாங்கப்பா, சல்யூட் பண்ணி வாங்க, சல்யூட். Let's go. ஆமாங்க, ஸ்டார்ட் தான். இது இந்த குருளையர் பிரிவில் மிக உயரிய விருது. இவர்களுக்கு சான்றிதழ் இந்த திருச்சியில் நடைபெற்ற ஜாம்பூரியின் காரணமாக டெல்லியிலிருந்து வர காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு வந்துவிட்டது. நிச்சயம் உண்டு என்பதை நான் கடந்த ஆண்டு விழாவில் தெரிவித்தேன். அத்தகைய ஒரு விருதினை இவர்கள் பெற்றுள்ளார்கள். கடந்த ஆண்டு இதே போல 7 மாணவர்கள் பெற்றார்கள். இந்த ஆண்டும் நமது பள்ளியிலிருந்து 7 மாணவர்கள் இதற்காக சிறப்பாக தேர்வு பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அப்படி வரிசைகள் பார்க்கிறோம். அடுத்ததாக விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு.
சுனாமி. பல பட்டிமன்ற மேடையிலே தன் பேச்சால் அனைவரின் மனதையும் கவர்ந்தவர். நற்சிந்தனையாளர், எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர், அன்பானவர். பாரதியின் மேல் பற்று கொண்டதால் அவர் பாரதிதாசனானார். தமிழ்தான் என் மூச்சு என்று தமிழ் மீது பற்றால் தன்னை தமிழ்தாசன் ஆக்கி கொண்டார். நமது பூவல்மடு மேல்நிலைப் பள்ளியின் கணித பட்டதாரி ஆசிரியர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கில பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கிற மாக்கவிஞரின் பாரதியின் வைர வழிகளை இந்த நேரத்திலே வணங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொடாரன் கோட்டாய் ஆண்டு நிகழ்வினை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய தருமபுரியுடைய சட்டமன்ற உறுப்பினர், கல்விக்காகவும் மாணவர்களுடைய நலனுக்காகவும் எப்பேற்பட்டாவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான உரிமைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வரக்கூடிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான ஒரு திருவிழாவாக ஆக்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரியர் இன்பசேகரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய பொறுப்பாளர் பெருமக்களே, எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய டொக்குபோதனஹள்ளி பஞ்சாயத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அறிவறியா அவர்களே, மற்றும் உள்ள மக்கள் பிரதிநிதி பெருமக்களே, பள்ளியிலிருந்து அருகாமை பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே, அனைவருக்கும் அற்புதமான உணவை அழகாக வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்கி கொண்டு, சார் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தள்ளி போங்க, நாங்க நிகழ்ச்சிகளை பார்க்கணும், உங்களை யார் கூப்பிடுறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்லிதான் ஆகணும். அன்பிற்கினிய தாய்மார்களே, எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் என்னன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது தான். ஏன்னா அவன் எனக்கு முடிதா கேள்வி கேட்பான். வகுப்புல பாடம் நடத்திட்டே இருந்தேன், டேய் இங்க பாடுறா, ராவனுக்கு 10 தலைன்னு. இவன் என்ன சொன்னா, ஏன் சார் எப்படி இருக்குன்னா, டேய் இந்த பக்கம் பாடுறா 5 தலை, அந்த பக்கம் பாடுறா 5 தலை அப்படி இருக்குன்னு. ஏன் சார் இந்த பக்கம் 5 தலை அந்த பக்கம் 5 தலைன்னா ராத்திரி எப்படி ஒரு கிழிச்சு படுப்பா சார் அப்படின்னா. அட பாவி, ஏன்னா எப்படி கேக்குறியே சார், சந்தேகம் வந்தா கேட்க சொன்னீங்கதான் சார்னா. சரி அது விட்டுறா, இந்த பக்கம் பாரு பழனி படிக்கட்டு மாதிரி 1க்கு மேல 1 இருக்கும் அப்படின்னு. அப்படியே சார், சரி பழனி படிக்கட்டு மேல 1க்கு மேல 1னா 10வது தலையில பேன் கடிச்சா அவன் எப்படி கீறி இருப்பான் சார் அப்படின்னா. ஏன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது பெரிய கஷ்டமான விஷயம். வகுப்புல பாடம் நடத்திட்டே இருக்கும்போது கேட்டேன், டேய் சூரியன் மறைவது இது என்ன காலம் அப்படின்னு. இது இறந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா, என்ன காலம்? என்ன சார் அது கூட உங்களுக்கு தெரியலையா? சூரியன் மறைவது சாயங்காலம் சார் அப்படின்னா. அட படுவா பையில சாயங்காலமான, இங்க பார் உங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துறதுக்கு பதிலா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலான்னு. அவன் அப்பயும் என்னை விடல. ஏன் சார் எங்க தெருவுக்கு எப்ப சார் வருவீங்க சார்னா. ஏன்னா குழந்தைங்கிட்ட பேசுறது என்பது பெரிய கடினமான விஷயம். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சரி ரைட்டு, நம்முடைய நாட்டினுடைய தேசிய மலர் என்னடான்னு. அவன் தேசிய மலர் தாமரைன்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன தாமரை என் கையில் பூத்ததே பாட்டா பாட்டான். அட படுவாய் போய் அதுக்கே பாட்டடான்னு. சரி அது கூட இருக்கட்டும், நம் நாட்டினுடைய தேசிய விலங்கு எதிரான அவன் புலின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. புலி உரும்புது இடி இடிக்குதுன்னா, அட இதுக்குமே பாட்டடா, எல்லாத்துக்குமே பாட்டா சொல்றான். நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு கொட்டு வைக்கலான்னு இப்படி ஓங்கி நெத்தில ஒரு கொட்டு இப்படி வச்சேன். ஏன் உச்சி மண்டியில கிருங்குதேனா, அட அதுக்குமே பாட்டாக்குதுடா, என்னடா ரொம்ப. சரி இவனை விடக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்கேலை எடுத்து போய் அடிக்கலான்னு அடிச்சா எதிர்முனையில பிடிச்சிட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டான், 4 மாசம் தூங்க மாட்டான். ஏன்னா பையலுங்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கினே சான்றோர் பெருமக்களே, ஊர் பொதுமக்களே, நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட இருக்கிற பொன் பொருள் நகை நட்டு அல்ல, அவன் அடைந்திருக்கிற கல்விதான் மிக முக்கியமானது. ஆணுக்கான கல்வி அவனோடு நின்றுவிடும், ஆனால் பெண்ணுக்கான கல்வி அவருடைய குடும்பம் வழி வழியாக வரும். அதான் அவ்வை பாட்டி சொல்லுகிறார், கல்வி கரையில என்று சொல்லுகிறார்.
இதுக்கு மேல நம்முடைய வள்ளுவர் அற்புதமான ஒரு பாடலை சொல்லி இருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லுகிறார். எத்தனையோ திருக்குறளை வள்ளுவன் எழுதியிருந்தாலும் கூட இந்த திருக்குறளில் ஒரு விஷயத்தை வள்ளுவன் கடைபிடிக்கிறார். என்ன விஷயத்தை கடைபிடிக்கிறார் என்றால், இந்த ஒரு குறளில் மாத்திரம் துணைக்காலே பயன்படுத்தாமல் வள்ளுவன் எழுதுகிறான். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏன் சார் வள்ளுவனே துணைக்காலே இல்லாமல் ஒரு குறளை எழுத வேண்டும் என்றால், அன்பிற்கினே பெரியோர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை சிந்திக்க வேண்டும்னா, யார் ஒருவர் கற்கிறாரோ, யார் ஒருவர் கசடர கற்கிறாரோ, யார் ஒருவர் கற்றபடி அதனுடைய அறிவின்படி நடக்கிறாரோ, அப்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு துணை கால் மட்டும் இல்ல, துணையே ஆளு யாருமே தேவையில்லை என்பதற்காகத்தான் வள்ளுவர் அந்த குறளிலே துணைக்கால் இல்லாமல் படைக்கிறார். அப்ப கல்வி அவ்வளவு முக்கியமானது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. எனவே கற்க வேண்டும் என்பது நமக்கு முக்கியமானது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், அதனுடைய பின்புலத்திலே இந்த பள்ளியிலே படித்து இன்றைக்கு ஒரு அலுவலர்களாக காவலர்களாக ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சான்றோர் பெருமக்களுக்கு நல்ல ஒரு பலத்த கரவாசத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தர வேண்டும். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள், அன்றைய மாணவர்கள் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டு இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு புடாரான்கோட்டா என்கிற ஒரு சிறிய கிராமம் புதுடெல்லிக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆசிரியர் சான்றோர் பெருமக்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே தன்னை விட ஒருவன் உயர்ந்து நிற்கிறான் என்று பொறாமைப்படாத ஒரே ஒரு ஜீவன் என்ன ஜீவன்னா அது ஆசிரியருடைய ஜீவன் தான். எனவே அவர்களுக்கு நீங்கள் உத்வேகம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகி நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து மாணவர்கள் படிக்கின்ற பொழுது செல்போனில் நீங்கள் படம் பார்த்து அமர்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் மாணவர்கள் நாம் பார்ப்பதை நீங்கள் செய்வதை தான் அவர்கள் செய்வார்கள். எனவே அப்படி நீங்கள் செல்போனை பார்ப்பதை தவிர்த்து விட்டு அவர்களிடம் அன்பாக கொஞ்ச நேரம் பேசுங்கள். அதுதான் அந்த குழந்தையுடைய கல்விக்கு மிக முக்கியமானதா இருக்கும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு குழந்தை ஒரு நல்லது செஞ்சா பாராட்டுங்க, தட்டி கொடுங்க. உன்னுடைய கையெழுத்து அழகா இருக்கு சாமி, வெரி குட், தட்டி கொடுங்க. செருப்பை நல்ல போட்டிருக்கிற, தட்டி கொடுங்க. நீ அழகான கையெழுத்து எழுதுற, தட்டி கொடுங்க. எல்லா குழந்தைகளும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக உயர்வடைய முடியாது. அவர்கள் சிறுக சிறுகுதான் வரவார்கள். எனவே அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கல்வியிலே அவர்களை பெரியாளாக்க வேண்டும். அன்பிற்கினே சான்றோர் பெருமக்களை நான் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் உலக அளவிலேயே மிக சிறந்தவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தினுடைய சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர். அவ்வளவு ஏன், இந்தியாவே வியக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் நம்மளை போன்ற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தவர். எனவே நம்முடைய புடாரான்கோட்டையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கு நன்கு படித்தால் நாளை இந்த உலகையே ஆழ்வார்கள் என்பது நிச்சயம். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அது மாத்திரமல்ல, சந்திராயனுடைய விண்வெளியை விட்ட மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியில் படித்தவர் தான். சந்திராயன் 2 விட்ட வனிதா முத்தையா என்பவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அதே போன்று 3வது சந்திராயன் விட்ட வீரமுத்துவேல் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். உலகையே ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அவர்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்டாவது எந்த சூழ்நிலையிலும் பெண்களை முக்கியமாக கல்வியில நிறுத்தக்கூடாது. இன்னொன்று சொல்லுகிறேன், ஆண்களுக்கு ஒரு விதமான கல்வியும் பெண்களுக்கு ஒரு விதமான கல்வியும் இருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆணும் பெண்ணும் சமத்துவமாக கருத வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நாம் எழுதியிருக்கிறோம். எனவே கல்வி அதை செய்கிறது. கல்வியுடைய வள்ளுவன் அழகாக சொல்லுகிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இருந்தா போதும், எல்லாமே கிடைக்கும். ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டே இருந்தார். பையனை கூப்பிட்டு கேட்டார், மாணவா உனக்கு எந்த மலர் பிடிக்கும் கேட்டார். பையன் சொன்னான், சார் எனக்கு ரோஜா மலர் பிடிக்கிறதுன்னு சொன்னான். ஏன் ரோஜா பிடிக்கிறது ஆசிரியர் கேட்கிற பொழுது மாணவன் சொன்னான், ரோஜா நேருவுக்கு பிடித்த மலர், அதனால் பிடிக்கிறது என்று சொன்னான். இன்னொரு மாணவனை எழுப்பி ஆசிரியர் கேட்டார், மாணவா உனக்கு எந்த மலர் பிடிக்கும்? பையன் சொன்னான், சார் எனக்கு தாமரை பிடிக்கிறது. ஏன் தாமரை பிடிக்கிறது? தாமரை நம் நாட்டினுடைய தேசிய மலர், அதனால் பிடிக்கிறது என்று சொன்னான். இன்னொரு பையனை எழுப்பி ஆசிரியர் கேட்கிற பொழுது உனக்கு எந்த மலர் பிடிக்கும் என்று கேட்கிற பொழுது பையன் சொன்னான், எனக்கு ரோஜா பிடிக்கவில்லை, தாமரை பிடிக்கவில்லை,
பருத்தி மலர் பிடிக்கிறது என்று சொன்னான். ஏன் பருத்தி பிடிக்கிறது என்று ஆசிரியர் கேட்கிற பொழுது பையன் சொன்னா, ரோஜா வாடும் உதிர்ந்து விடும், தாமரை வாடும் உதிர்ந்து வரும், ஆனால் பருத்தி நூலாகும், நூல் ஆடையாகும், ஆடை தனி மனிதனுடைய மானத்தை காப்பாற்றும். உடல் நிர்வாணம் என்பது ஆடை இல்லாதது, ஆனால் உள்ளம் நிர்வாணம் என்பது அறிவு இல்லாதது. ஆக அறிவுதான் மிக முக்கியமானது. விலங்கில் இருந்து மனிதனை வேறுபடுத்தக்கூடிய ஆற்றல் கல்விக்கு தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட கல்வியை மிக சீரும் சிறப்புமாக நம்முடைய பொடாரான்கோட்டை பள்ளிக்கூடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அப்படிப்பட்ட உதவி ஆசிரியர் அன்பிற்கிறிய அருமை சகோதரர் இன்பசேகரன் அவர்களுக்கும் உங்களுடைய பலத்த கரவசத்தை கொடுத்தால் அது அவர்களை இன்னும் எழுச்சி பெற செய்யும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆண்டு விழாவுக்கு தன்னுடைய அனைத்து பணிகளை விட்டுவிட்டு ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளபடியாக இந்த பொடாரங்கோட்டை ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு பலத்த கரவசத்தை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்ல, எந்த விதமான உதவி, படிப்பதற்கு எல்லா விதமான உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நூலகத்திலே தண்ணீர் வேண்டுமா, உடனே செய்கிறார்கள். எனவே அப்படி ஒரு அறிவார்ந்த சமூகத்தை படைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய ஊர் பொதுமக்களை ஒன்றே ஒன்று சொல்லுவது என்னவென்றால், குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக படிக்க வையுங்கள். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. பெண்ணுக்கு அணிகலன் கல்விதான். பெண்ணுக்கு அணிகலன் தங்க ஆபரணங்கள் கிடையாது, அவள் பெற்றிருக்கக்கூடிய கல்விதான் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சார் கொஞ்சம் தள்ளுங்க சார், இந்த ஆட்டத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலான்னு, நீங்க வேற மயக்க பிடிச்சு இவ்வளவு நேரம் பிடிக்கிறீங்களே என்று உங்களுடைய ஓசை என் செவியில் கேட்கிறது. எனவே ஆண்டு விழா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன். விடை வருகின்றேன். வணக்கம். நன்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்கள் வட்டார கல்வி அலுவலர் ஐயா ஐயா 1 அவர்களையும், வட்டார கல்வி அலுவலர் ஐயா 3 அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஸ்கவுட் பாய்ஸ் 2 பேர் வாப்பா, ஸ்கவுட் பாய்ஸ் 2 பேர் வா, இல்ல கேர்ள்ஸ் 2 பேர் வாப்பா, கேர்ள்ஸ் வாமா, லீனா வா, அங்க சாருக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெல்கம் சார் சொல்லுங்க சாருக்கு. அவங்களுக்கு இதுதான் கொடுத்தது சார். உங்களுக்கு சார் வச்சு அங்கே ஸ்டேஜில் வச்சுருங்க சார், ஸ்டேஜில் வச்சுருங்க சார், அங்கே வச்சு முன்னாடி வச்சுருங்க, அப்படியே வச்சுருங்க. பொண்ணோட போத்து ஹீரோ 2 வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்கி கொடுக்கிறோம். நல்லா கைத்தட்டலாம் ஜோரா. நன்றி. மேற்கு தேங்கோட்டை பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறையை தொடர்ந்து மாலை வணக்கம். ஏன்னா ஒவ்வொருத்தரா சொல்லி வரவேற்றுங்கன்னா டைம் ஆயிரும். ஏன்னா சுருங்க சொல்லணும்னு சொல்லிட்டாரு. நேரடியாவே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். மாணவர்களே கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இது மாணவர்களுக்கான அறிவுரை மட்டும் இல்ல, சான்றோர்கள், மற்ற ஊர் பொதுமக்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்குமான அறிவுரை வழங்குறேன். சரிங்களா? இதை கவனமா கேட்டு வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா நீங்களும் மேலும் முன்னேறலாம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். எப்படிங்க ஒரு வார்த்தை கொல்ல?
நீங்க நல்லதா சொல்ற ஒரு வார்த்தை அவங்கள என்ன பண்ண கேட்கிறவங்கள மேலும் வளர வைக்கும். சரிங்களா? நல்லதா சொல்ற வார்த்தை நல்ல வார்த்தை நல்வினையாற்றும். நீங்க கெட்டதா சொல்ற வார்த்தை எதிர்வினையாற்றும், அவங்கள பின்னேற செய்யும், அதாவது செயல்பட விடாம தடுக்கும். அப்படிதாங்க ஒரு ஊர்ல ஒரு முனிவர் போயிட்டு இருந்தாரு. அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு கூட்டின்னு போறாங்க. அந்த மரத்தடியில அவர் உட்காந்துங்கிறாரு, வெயிட் பண்றாரு. இந்த அம்மா போயிட்டு அவங்க குழந்தைய கூட்டின்னு வரதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல அந்த முனிவரை வந்து கிண்டல் பண்றதுக்காக அந்த ஊரோட முக்கியஸ்தர் வந்து என்ன சொல்றாரு, எப்படிங்க எந்த மருந்து மாத்திரையாலுமே இவங்களை குணப்படுத்த முடியல, நீங்க சொல்ற நல்ல வார்த்தை மட்டும் அவரை குணப்படுத்திடுமா அப்படின்னு அவரை வந்து என்ன பண்றாரு, குறுக்கீடு செஞ்சு அவரை வந்து செயல்பட விடாம தடுக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுக்குள்ள வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஊர் பொதுமக்கள் ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காருன்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே நிறைய பேர் கூடிட்டாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாரு, அந்த முக்கியஸ்தரை வந்து முனிவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு. உடனே அவருக்கு என்ன ஆகுது, அந்த முக்கியஸ்தருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நான் எப்படிங்க முட்டாள் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன வர்றாரு, ஒரு மாதிரியா வந்து முகமெல்லாம் வாடி போயிருது, ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாரு. அப்பதான் சொல்றாரு, நீங்க ஒரு அறிவாளின்னு சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு உங்க முகம் வாடி இருக்குமா, உங்களுக்கு நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னதே உங்க முகம் வாடி போச்சு. அது மாதிரிதான் நான் சொல்ற வார்த்தை கண்டிப்பா குணமாவான். எப்படி குணமாவான், அது அவங்க நம்புறாங்க. ஆஹா, முனிவர்கிட்டயே நம்ம வரம் வாங்கிட்டுங்க, அதனால பையனுக்கு குணமாயிரம், குழந்தைக்கு குணமாயிரம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பி என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து உணவு வழக்கமா கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தும் கரெக்டா கொடுக்கறதுனால குணமாயிருது. அதனால இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன், உங்க பிள்ளைங்களும் நல்லா படிக்குவாங்க, நாளைக்கு வேலைக்கு அரசு வேலைக்கு வருவாங்க, நல்ல தொழிலதிபர் ஆவாங்க, நல்ல அரசியல் தலைவர் ஆவாங்க, மாவட்ட அளவுல மாநில அளவுல தவிர்க்க முடியாத ஒரு மனிதனாக உருவெடுப்பதற்காக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தையை கூற வேண்டும். பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு நல்ல வார்த்தையை கூறின, கணவனுக்கு மனைவி நல்ல வார்த்தை கூறின, மனைவிக்கு கணவன் நல்ல வார்த்தை கூறின, மூத்தவர்கள் இளையவர்களுக்கு நல்ல வார்த்தையை கூறின. எந்த காரணத்தினாலையும் கெட்ட வார்த்தையோ இல்ல முடியாதுன்னு சொல்ற வார்த்தையோ கூறி நீங்க அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இங்க வந்திருக்கிற அனைவரும் நல்ல வார்த்தை பேசுவீங்களா? நல்ல வார்த்தை பேசுவீங்களா? சவுண்டே இல்ல. அடுத்த வருஷமும் நான் மேடைக்கு வருவேன், நீங்க அப்ப சொல்லணும், சார் நீங்க சொன்ன மாதிரி எங்க பையன் சுமாரா தான் படிச்சான், இருந்தாலும் உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ கலெக்டர் ஆயிருவ, நீ போலீஸ் ஆயிருவ, நீ எஸ்பி ஆயிருவ, நீ வந்து கல்வித்துறையில உயர் அதிகாரி ஆவ, வாத்தியர் ஆயிருவ இப்படின்னு நான் சொன்னேன். அது அந்த இதுல இருந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு எத்தனை அப்பா அம்மா சொல்றீங்கன்னு பாக்கலாம், எத்தனை கணவன் மனைவி சொல்றீங்கன்னு பாக்கலாம். ஒரு நிமிஷம். அதே மாதிரி இப்ப வந்து ஆசிரியர்களுக்கு முக்கியமான அறிவுரை, இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பள்ளியின் ஆசிரியர்களும் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கேன். சுமதி என்கிற ஒரு ஆசிரியை அவரிடம் படிக்கும் சரவணன் என்கிற மாணவன். சரவணன் வந்து என்ன பண்றாருன்னா, முதல்ல நல்லாதான் படிச்சுன்னு இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அவரால் படிக்க முடியாம போயிருச்சு. ஏன் படிக்க முடியாம போயிருச்சு, அவங்க அம்மா வருஷம் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள். 4ஆம் வகுப்பு படிக்கும் போது ரொம்ப அந்த புற்றுநோய் முற்றிய நிலையில் வந்துருச்சு. 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. 6ஆம் வகுப்புல தான் அந்த சுமதி டீச்சர் கிட்ட சரவணன் என்கிற மாணவன் படிக்கிறார். மைக் வேணுங்களா? 6ஆம் வகுப்பில் சுமதி என்கிற ஆசிரியரிடம் சரவணன் என்கிற மாணவன் படிக்கிறார். ஆனால் அந்த சரவணனையோ அந்த சுமதி டீச்சருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. காரணம், எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லை, படிப்பிலும் நன்றாக படிக்கவில்லை, அனைத்து பாடங்களிலும் குறைவான மதிப்பெண்ணையே பெறுகிறார். இவரை அழைத்து தலைமை ஆசிரியரிடம் கொண்டு செல்கிறார். அவரோட அந்த காலாண்டு பரீட்சையோட ரேங்க் கார்டு எட்டுன்னு போயிட்டு கொடுக்கும் போது அவரை பத்தி எல்லா மாணவர்களை பத்தி நல்லா எழுதியிருக்காங்க. ஆனா இந்த சரவணனை பத்தி மட்டும் நல்லா எழுத முடியல அவங்களால. ஏன்னா அவர்கிட்ட சிறப்புன்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்றாரு, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அந்த மாணவனுக்கு முன்னேற மாதிரி தான் இருக்குன்னு, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க பையன் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரியான வார்த்தையா தான் இருக்குன்னு, ஆனா நீங்க இப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது. கடந்த காலங்களோட அவரோட ப்ராக்ரஸ், அவரோட 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்போட
ரேங்க் கார்டு எல்லாம் எட்டுன்னு வந்து அவங்க ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்க பாருங்கன்னு காட்டின உடனே அந்த சுமதி என்கிற ஆசிரியை மிகவும் மனம் வருத்தப்படுகிறார். நம்மால் இந்த மாணவன் கஷ்டப்பட்டு விட்டானே, அவனிடம் சொல்லிக் கொள்ளும்படியாக ஏதும் இல்லை என்று சொல்லிவிட்டோமே, இனி வருங்காலங்களில் அந்த மாணவனையும் நன்றாக உருவாக்க வேண்டும் என்று மனிதர்க்குள் பதிய வைத்துக் கொண்டு தலைமை ஆசிரியரிடம் எந்த வார்த்தையும் சொல்லாமலேயே வகுப்பறைக்கு செல்கிறார். அடுத்த நாள் காலையிலிருந்து அந்த ஆசிரியை வகுப்பிற்குள் உள்ளே நுழையும் போது, லவ் யூ ஆல், உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன், சக்சஸ் யூ ஆல், நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் என்று 2 வார்த்தைகளை பள்ளியில் உள்ளே நுழையும் போது தினந்தோறும் சொல்லி மாணவர்களை தேற்றுகிறார். அன்றிலிருந்து அந்த சரவணனுடைய மாற்றம் ஒருபடி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றமானது அவரிடம் முன்னேற்றமாக மாறி அடுத்த அரையாண்டு தேர்வில், அடுத்த முழு ஆண்டு தேர்வில் முதல் மதிப்பெண்ணை நெருங்கி விடுகிறான். எவ்வாறு நெருங்குகிறான்? அவருடைய ஆசிரியை தட்டி கொடுத்ததால், உன்னால் முடியும் என்று சொன்னதால், தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தியதால், அவனையும் ஒரு பெரிய மனிதனாக உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய தாய் இல்லை. 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பில் அவன் கடந்து வந்த பாதையை உணர்ந்திருந்ததால் அவனை தனி கவனம் செலுத்தி படிக்க வைக்கிறார். அவர் அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல முறையில் படித்து மேலும் தொடர்ந்து மேற்படிப்பில் மருத்துவராக சேர்ந்து வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார். ஒரு காலத்தில் அந்த ஆசிரியை பணி ஓய்வு பெற்று விடுகிறார். அந்த சரவணன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். அப்போது அந்த சுமதி என்கிற ஆசிரியை தேடி அவருக்கு ஒரு பத்திரிகையையும் அழைப்பையும் அந்த அட்ரஸோடு அனுப்பி வைக்கிறார். அவரும் இந்த மாணவனுக்கு எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்று கலந்து கொள்கிறார். அந்த மண்டபத்தின் உள்ளே நுழைகிறார். அப்போது நுழையும் போது அவர் அந்த சரவணன் என்கிற மாணவர் தற்போது மருத்துவராக இருக்கிறார். அவருடைய உதவியாளரிடம் சொல்லி அழைத்து வருகிறார். எங்கே அழைத்து வருகிறார் என்றால், அந்த திருமண மேடையில் அம்மா என்று எழுதப்பட்டிருந்த நாற்காலியில் அமரச் செய்கிறார்கள். அப்போதுதான் அந்த ஆசிரியை உணர்ந்தார், இந்த சரவணை போன்று ஒரு மாணவன் இல்லை என்றால் நான் ஒரு ஆசிரியை அம்மா என்ற ஸ்தானத்தை அடைந்திருக்க முடியாது என்று கூறி மனதிற்குள் நெகிழ்கிறார். ஆகவே ஆசிரியர் பெருமக்களே, நீங்களும் ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு மாணவனை உருவாக்கினீர்கள் என்றால், கடைசி மதிப்பெண் பெற்ற மாணவனையும் கூட மருத்துவராகவோ அதைவிட மேலாகவோ உங்களால் உருவாக்க முடியும். அந்த உருவாக்கக்கூடிய சக்தி ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டுமே உள்ளது. ஆகவே ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் கடைசி மாணவனையும் தயவு கூர்ந்த தாயுள்ளத்தோடு நடத்தினீர்கள் என்றால் அவரும் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். ஆகவே ஆசிரியர்களுக்கு வேண்டுகோளை வைத்து, தாய் தந்தையர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நம்ப வேண்டும் என்று கூறி என் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதுரைகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர், சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்துறை வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். நமது பள்ளி நமது பெருமை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் ஒரே ஒரு கதையோட என்னோட உரையை நிறைவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அது கதை யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னு நீங்கள் கதையோட நிறைவில் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒரு நாட்டில் மக்கள் அவங்களோட மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. 5 வருஷம் அந்த மன்னர் ஆட்சியில் இருக்கலாம். 5 வருஷம் முடிஞ்ச உடனே அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கொடூர விலங்குகள்லாம் இருக்கிற காட்டில் அந்த மன்னரை கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த விலங்குகள் தன்னோட பசிக்கு அந்த மன்னரை உணவாக்கிக்கும். ஸோ இதுதான் அந்த ஊரோட வழக்கம். இப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த மன்னர் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே இந்த தனக்கு நடக்க போகிற நிகழ்வு நினச்சி தூங்காமல் சாப்பிடாம மெலிந்து போயிட்டு ஒரு 2-3 வருஷத்துல மறைஞ்சிடறாரு, இறந்து போயிடுறாரு. இப்படியே பல காலங்கள் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு மன்னர் மட்டும் வராரு. 5 ஆண்டு சிறப்பா ஆட்சி பண்றாரு. மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்பு, சந்தோஷம். மன்னரும் நல்ல செழிப்பா இருக்காரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படா எந்த மன்னர் வந்தாலும் இவங்க கொஞ்ச நாள்ல அந்த தனக்கு நடக்க போறதை நினைச்சு பயந்து 2-3 வருஷத்துல இறந்துருவாங்களே, இந்த மன்னன் மட்டும் எப்படி 5 வருஷம் நல்ல செல்வாக்கா இருக்கான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஒருத்தர் போயிட்டு கேட்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்றாரு, காலம் வரும்போது நான் சொல்றேன் பதில் அப்படின்றாரு. அந்த காலமும் வருது. 5 ஆண்டு நிறைவு பண்றாரு. அந்த நிறைவு நாள் அன்னைக்கு
மக்கள் எல்லாரும் ஒரே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. எதனால இவர் இப்படி பண்ணிருக்க, எப்படி இருக்காரு, மற்ற மன்னர்கள் மாதிரி இல்லாமன்னு ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் கேட்கவும், தம்பி வாப்பா, என்னன்னா மற்றவங்க எல்லாரும் தனக்கு எதிர்காலத்துல வரப்போற துன்பத்தை நினைச்சு வருத்தத்துல இருந்தாங்க, அதன் மூலியமா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி முத ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது என்னோட போர் வீரர்கள்லாம் அந்த காட்டுக்குள்ள அனுப்பி அங்க இருந்த கொடூர விலங்குகள் எல்லாம் வேட்டையாட சொல்லிட்டேன். 2வது 3வது வருஷத்துல எனக்கு ஒரு இந்த மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்ட சொல்லிட்டேன். 3ஆம் 4ஆம் 5ஆம் வருடங்கள்ல எனக்கு அங்க வேலைக்கு ஆட்களும் விவசாயத்துக்கு சாப்பிடுறதுக்கு உணவு உற்பத்தியும் இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டு அங்க ஒரு அரண்மனை மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் 5 ஆண்டுல. இப்ப என்ன மக்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாலும் அங்கேயும் நான் ராஜாவா தான் இருப்பேன் அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறார். அவரோட நிலைமையை சொல்லி முடிக்கிறாரு. இதன் வழியா மக்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாரும் தனியார் பள்ளிக்கு போறோம், பல லட்சங்களை செலவு பண்றோம். ஆனா இங்கு அமர்ந்திருக்கும் அரசு பள்ளியில தங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கும் என் அருமை தங்கமான பெற்றோர்களே, உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, சேமிப்பு தான் முதல் வருமானம் சொல்லுவாங்க. நம்ம 5000 ரூபாய் சம்பாதிச்சிட்டாலும் அது வருமானம் இல்ல, அதுல எவ்வளவு நம்ம மிச்சம் பண்றோம் அதுதான் வருமானம் இல்லையா? அந்த வகையில நீங்க உங்க பள்ளியில, இந்த பள்ளியில, அரசு பள்ளியில உங்க மாணவர்களை சேர்த்ததன் வழியா வருஷத்துக்கு சுமார் 1 லட்சம் ரூபாயை நீங்க மிச்சப்படுத்துறீங்க. எப்படின்னா வேன் பீஸு, ஸ்கூல் பீஸு, உணவு, இருவேளை உணவு, இது மாதிரி அத்தனையும் நீங்க கணக்கு போட்டா 1 லட்சத்தை தாண்டும். இது எல்லாமே உங்களோட சேமிப்பு. அந்த சேமிப்பு எல்லாம் நீங்க உங்க மாணவர், உங்க பிள்ளைகளை பள்ளியில சேர்த்துட்டு அரசு பள்ளியில உங்களோட சேமிப்பு ஃபுல்லா அவங்களுக்காக ஒரு முதலீடா நீங்க பண்ணி வச்சீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு முடிக்கிறதுக்குள்ள நீங்க அந்த பணத்தை சுமார் 5 லட்சம் வச்சுக்கலாம். அதை நீங்க ஒரு நல்ல முதலீடா பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த கதையில வர மன்னர்கள் தான் அப்படின்றத நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. அதனால இந்த அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்கிற தன்மை உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் நீங்க தெரியப்படுத்தணும் இல்லையா? அவர்களையும் நீங்கள் மன்னர்களாக்கணும். அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் நல்லா படிங்க. போன வருஷம் நான் சொன்னதுதான், குறைவா படிச்சீங்கன்னா குறைஞ்ச சம்பளத்துல அதிக வேலை செய்யணும், அதிகமா படிச்சீங்கன்னா அதிக சம்பளத்துல குறைவா வேலை செய்யலாம். இதை மட்டும் மனசுல வச்சுக்காங்க. நல்லா படிங்க, படிச்சுட்டே இருங்க. புத்தகங்களை உங்க நண்பர்கள் ஆக்கிக்காங்க. அந்த புத்தகத்தோட நல்லா பேசுங்க, பழகுங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? படிப்பீங்களா? நல்லா படிச்சு நல்ல பதவிகளுக்கும் உயர்வான இடங்களுக்கு வருவீங்களா? ஓகே. அதனால இன்னும் அடிஷனலா ஒரே கருத்து என்னன்னா, படிப்போடு சேர்ந்து ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கங்க. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? நேரத்துக்கு எந்திரிக்கிறது. அம்மா சொல்லிதான் எழுப்பணும் இல்லாம நீங்களே எந்திரிச்சுக்கங்க. நீங்களே உங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துக்கங்க. அம்மா ரெடின்னு சொல்லி ஸ்கூலுக்கு நீங்களே ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் அம்மா அப்பாக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. மற்ற நேரங்கள்லாம் படிங்க. அப்புறம் சுற்றும் நட்பு உள்ளவங்களை, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க கூட அன்பா பழகுங்க. அன்பா பழகு. சொந்தக்காரங்களை அடிக்கடி வாரத்துல ஒரு வாட்டி போயிட்டு பாருங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒழுக்கத்தில் வகைப்படும். அதனால நீங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கதையை கூறி ஊக்கப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் திரு பாலமுருகன் காவல் ஆய்வாளர் அவர்களை சுருங்க வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம வருகை புரிந்திருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் கல்வி அதிகாரி அவர்களுக்கும், இந்த பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் சொல்ல நினைச்சதையெல்லாம் சகோதரர் முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்கள் அரசு பள்ளியில் மாணவர்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். யாராவது தனியார் பள்ளியில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறவங்க படித்து வச்சுக்கிட்டோம். அவங்கள காட்டிலும் நம்ம தனியாக அரசு பள்ளியில் படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நான் இது ஏற்கனவே கடந்த வருஷம் சொல்லியிருக்கேன். நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு அரசு வேலையில் இருக்கிறோம். இதுக்கு என்ன அரசு பள்ளியில் சேர்த்த என் பெற்றோர்களுக்கும் அந்த வேலையில் எனக்கு வகுப்பெடுத்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன்.
அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்ததுனால இன்றைக்கி நான் இங்கே முன்னேறி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். அதனால் நம்ம எங்கே படிக்கிறோன்றதை மட்டும்தான் முக்கியம். எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். அப்போ நம்ம வந்து படிக்கிறத கவனத்தோடு படித்தா போதும். அரசு பள்ளியில் படித்தோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறி மேலே வந்துடலாம், அவ்வளோதான். அதனால் வந்து சகோதரர் அருமையாக உங்களுக்கு சொல்லிட்டாரு. அதனால் இந்த அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை மேலும் மேலும் சேர்த்துங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். உங்களுக்கு வந்து என்ன உதவி வேணும்னாலும் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் வந்து நல்லா உங்கள் பசங்க மேன்மேலும் வரட்டும். நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. அரசு பள்ளியின் அவசியத்தையும் அதை ஆதாரபூர்வமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்கள் பள்ளி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊக்கமளித்து பல ஆலோசனைகளை வழங்கி இதுவரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களது வட்டார கல்வி அலுவலர் 1 ஐயா அவர்களையும் 2 அவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வட்டார கல்வி அலுவலர் 1 ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடாரங்குட்டாய் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் பெருமக்கள் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அருகாமை பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், உயர்நிலை பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கிற ஆசிரியர் நண்பர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களுக்கும், அனைத்து ஊரினுடைய முக்கிய பிரமுகர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் 160 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இருக்கின்றன. 160 தொடக்க நடுநிலை பள்ளிகளிலும் இது போல ஒரு சிறந்த ஆண்டு விழா இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பொருட்செலவிலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற விழாவாக இது இருக்கின்றன. இதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் வந்து பள்ளிகள் மீதும் பள்ளி மாணவர்கள் மீதும் அளவற்ற அன்பு மற்றும் பற்று கொண்டவர் என்பதை நாங்கள், ஏனென்றால் அரசாங்கம் கடந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் போர்டு வழங்கின. ஆனால் அதற்கு முன்பாகவே நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது ஒன்றியத்திற்கு மட்டும் பார்த்தா குறைந்தபட்சம் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கியுள்ளார். அவர்களுக்கு உண்மையிலே அவரை வந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த ஆண்டு விழாவில் கூப்பிட்டு அவர்களை நாம் வாழ்த்துகிறோம் என்பதை மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக நினைத்து நாங்கள் வந்து பெருமை அடைகிறோம் என்பதை நேரத்தில் நாங்கள் மகிழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பல பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் கட்டிடங்கள் கட்டவும் மற்றும் நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை நேரத்தில் நாங்கள் மகிழ்வோடு கூறிக்கொண்டு இருக்கிறோம். இங்க பணியாற்றுகின்ற ஆசிரியர் மக்கள் இருவரும் மிக சிறந்த ஆசிரியர்கள் என்பதை நேரத்தில் நான் குறிப்பிடுகிறேன். நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து முருகன் சார், அவரை நாங்கள் சொல்றதே வந்து பார்த்தோம்னா, நான் இங்கே வந்து 2015ஆம் ஆண்டுலேருந்து பார்த்துட்டு வரேன். அவரை அமைதி முருகன் தான் சொல்லுவோம் நாங்கள். அவர் பேர் முருகன், ஆனால் அமைதியாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட மாட்டார். ஆனால் செய்ய வேண்டிய பணியை சிறப்பான முறையில் செய்து பள்ளிக்கும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வித்துறைக்கும் ஒரு நல்ல பெயரை பெற்று தந்தவர் என்பதை நேரத்தில் நாங்கள் மகிழ்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல இந்த பணியில் இடைநிலை ஆசிரியராக இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு இன்பசேகரன் சாரை வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வளங்கள் கிடைக்குமோ அந்த வளங்களை எல்லாம் பெற்று இந்த பள்ளியானது மிகப்பெரிய அளவில் நிறைய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் நமக்கு வந்து ஸ்கவுட்ல வந்து பார்த்தோம்னா கவர்னர் விருது வந்து நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஆனால் அவர் இந்த பள்ளிக்கு நிறைய விருதுகளை பெற்று வந்து சாதனையாளராக இருக்கிறார். அதே போல மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களிடத்திலும் அவர் இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த போது அவரை வரவேற்க ஸ்கவுட்டினுடைய அதிபயங்கரமான முக்கியமான வரவேற்பு என்பதை செய்து மிக சிறந்த முறையில் இந்த பள்ளிக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் பெருமை சேர்த்த ஆசிரியர்களை கொண்ட இந்த 2 ஆசிரியர்களும் இந்த பள்ளியை வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பெற்றோர்களே, உங்களிடத்தில் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்திருக்கோம். அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி
5 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து மாணவர்களும் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும், அரசு பள்ளி வலுப்பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து இங்க பயிலக்கூடிய மாணவர்கள் மிக சிறந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மாணவர்களாக வருவார்கள் என்பது இங்க மேலே இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே இந்த ஊருக்கு சான்றாக உள்ளனர் என்பதை நாங்கள் கண்கூட காண்கிறோம். வருகின்ற கல்வியாண்டில் அனைத்து பள்ளி வயது மாணவர்களையும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு ஒரு கோரிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் என காலத்தின் அருமை கருதி. நன்றி. தேங்க்யூ. உணர்த்தி அமர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து வட்டார கல்வி அலுவலர் 2-3 ஐயா அவர்கள் இந்த பள்ளிக்கு உரித்தான பகுதியில் உள்ள எங்களுக்கு அவர்தான் பிஇஓ, அவரை இந்த பள்ளியின் சார்பாக வரவேற்று அவரை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்லப்பள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புடாரன் குட்டாய் நடைபெறுகின்ற ஆண்டு விழாவிற்கு குறிப்பாக சொல்லப்போனால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை தந்துள்ளார். உண்மையே நான் மனதார வரவேற்கிறேன். அவருக்கு நிறைய நான் நன்றி சொல்லணும். கல்வித்துறையின் சார்பாக பள்ளிகள் மீது அளவற்ற பற்று கொண்டு ஏழை குழந்தைகள் கல்வி பெற வேண்டும், அது தரமான கல்வி பெற வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை வசதிகள் சென்று சேர்கிறதா, அந்த குழந்தைகளுக்கு எல்லா வசதி வளமும் இருக்கிறதா, மாணவர்கள் அது ஒழுங்காக படிக்கிறாங்களா, டீச்சர் சொல்லித்தராங்களா என்பதை எங்களை விட அவர் அதிகமாக ஆய்வு செய்து இந்த ஏழை குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் அதிகமாக அக்கறை கொண்டு செயல்படுகிறார். அவருக்கு உண்மையே என் கல்வித்துறையின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றி என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். அவர் கல்வித்துறையிலேருந்து என்ன டீச்சர்ஸ் கேட்டாலும் ஸ்கூலுக்கு இந்த பசங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வேணும்னா இதுவரைக்கும் இல்லைன்னே சொன்னது கிடையாது. தபால் கொடு அப்படின்னு தான் சொல்லுவார். தபால் கொடுத்துட்டு அந்த டீச்சர்ஸே மறந்துட்டுப்பாங்க. ஆனால் அவர் அந்த பொருளை அந்த பள்ளியில் குறிப்பிட்ட நாளில் அவரே கூப்பிட்டு சொல்லுவார். ஏன்னா மற்ற என்னவோ தெரியாது, ஸ்கூல் மேலே அவ்வளோ பற்றுக்கிறார். ஏன்னா அந்த கல்வி வளர வேண்டும். பசங்க எல்லாமே ஏழை குழந்தைகள், எல்லாமே உழைப்பாளிகள், உழைக்கின்ற வர்க்கம் கல்வி படித்தாதான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு மிகச் சிறப்பாக செயல்பட்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த விழாவுக்கு உண்மையே பாராட்டினோம்னா அந்த தலைமை ஆசிரியர் தான் காரணம். தலைமை ஆசிரியர் மற்றும் அந்த உதவி ஆசிரியர் இருப்பார். அவருடைய பணி இவ்வளவுதான் சிறப்பு இல்லை. அவர் எங்கெல்லாம் வளம் இருக்கா, எங்கேயாவது ஆன்லைனில் போடுவார், எங்கேயாவது நன்கொடையாளர் இருப்பாங்க, அங்கே போட்டு இந்த குழந்தைகளுக்கு எதாவது செய்ய சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி இண்டிவிஜுவலாக மெயில் அனுப்பிச்சு வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா தான் அவருக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைகள் மீது பற்றற்ற அளவு கொண்டு பயங்கரமாக செஞ்சுட்டு இருக்காரு. அவர் போகிற இங்கிருந்து ஸ்கூலும் கிடையாது, எங்கே போனாலும் சரி அவருக்கு சென்றாண்டு நல்லாசிரியர்களுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். என்ன சொல்லணும்னா அந்த சூழல் கொஞ்சம் அவருக்கு இதே போச்சு. அதனால தான் அவருக்கு கிடைக்காத போச்சு. ஏன்னா அந்த பள்ளியினுடைய அந்த இதெல்லாம் அது இருந்ததா கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக நல்லாசிரியர் கிடைச்சிருக்கும். அது இந்த முறை ஊர்க்காரர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த பெயிண்டிங் அது இதெல்லாம் அடித்து இந்த இதெல்லாம் ஓடெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவருக்கு உரிய மரியாதை கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸ்கவுட் ஆகட்டும், இந்த கோலாட்டம் ஆகட்டும், சிலம்பம், அத்தனை துறைகளில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது கல்வி திருவிழா, எல்லா திருவிழாவிலும் அவர் மாணவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு அல்லும் பகலும் இந்த பள்ளிக்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். உண்மையாக அவருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். அதே மாதிரி தலைமையாக அதே மாதிரி தான். நான் வகுப்புக்கு வருகின்ற பொழுது எப்போ வந்தாலும் சரி அவர் கிளாஸில் அமைதியாக தான் இருப்பார். ஒரு குழந்தைய கூட திட்டந்தே கிடையாது. பாடம் எடுத்து வந்துருப்பார். குழந்தைகளை படிக்க சொன்னால் அமைதியை எழுந்து படிக்க சொல்லுவார், எழுத சொல்லுவார். ஆனால் எந்த குழந்தையும் இது வரைக்கும் திட்டம் நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா தன் குழந்தைய அவ்வளோ அன்பாக கூட பழகக்கூடிய நல்ல தலைமை ஆசிரியர் பெற்றுள்ள இந்த பள்ளி சிறக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதோட இந்த விழா சிறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என்றால் 2 பேர் தான் அவசியம். ஒன்று ஆசிரியர், இன்னொன்று பெற்றோர். பெற்றோரும் ஆசிரியரும் பங்கு சமப்பங்கு. ஒரு தேர் சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்துக்கு 2 சக்கரமும் சரியா இருந்தால் தான் அது குறிப்பிட்ட இடத்துல போய் சேரும். அதாவது ஒரு குழந்தைய ஒரு தேரில் உட்கார வச்சுட்டோம், ஆசிரியர் ஒரு சக்கரம், பெற்றோர் ஒரு சக்கரம், அந்த சக்கரத்தை 2 சக்கரமும் நேராக போனால் தான் அந்த தம்பி குழந்தை கலெக்டர் ஷீட்டில் உட்காரணும், டாக்டராக போகணும், என்ஜினியர் ஆகணும், அரசு ஊழியர் ஆகணும்னா 2 பேருடைய பங்களிப்பும் சமமாக இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் டீச்சர்ஸ் மட்டும் உழைச்சி பெற்றோர் கொஞ்சம் குழந்தைகள் மீது கவனம் செலுத்தலைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை போய் அந்த இடத்துக்கு சேராது. ஆகவே பெற்றோருடைய பங்களிப்பு ரொம்ப மகத்தானது. ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சு நம்ம எல்லாமே இந்த ஏரியா போகிறவே வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏரியா, ஏழை குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும். ஒரு குழந்தை படித்தா
அதாவது குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்க வைங்க, குறைஞ்சபட்சம் டிகிரியாவது படிக்க வைங்க. அந்த ஒரு பெண் குழந்தை படித்தா கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை படித்ததுக்கு சமம். ஆகவே அனைத்து குழந்தைகளும் அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு குழந்தை கூட வந்து படிக்காத குழந்தைகள் இருக்கக்கூடாது. அதனால தனியார் பள்ளியில் படிக்கிறத விட நம்ம அரசு பள்ளியில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கூட ஏற்கனவே நமக்கு அரசு கொடுத்த ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்குது. ஸ்மார்ட் போர்டை வச்சு உலகத்தாலே இங்கே வந்து கற்றுக்கலாம், உலகத்தில் இருக்கிற அத்தனை செய்திகளையும். அதை விட்டுட்டு உங்கள் புடாரம் கூட்டாய மேலே வந்து அக்கறை கொண்டு இன்னொரு ஸ்மார்ட் போர்டு கேட்ட உடனே அவரே கொடுத்துட்டாரு. அதாவது ஆன்லைன் தான் அவர் பண்ணி அசிஸ்டன்ட் டீச்சர் சின்பசேகரன் சார். ஆனால் அவர் அந்த ஆன்லைன் இதை பார்த்துட்டு அவர் வந்து கொடுத்துட்டார். உண்மையே அவ்வளோ 2 ஸ்மார்ட் போர்டு இருக்குது, ரொம்ப வந்து மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆகவே வந்து அனைத்து பெற்றோர்களும் ஒரே ஒரு குழந்தை கூட வந்து தனியார் பள்ளிக்கு போகக்கூடாது. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7.5% வந்து இடஒதுக்கீடு தராங்க. டாக்டர் சீட்டு, என்ஜினியர் சீட்டு, அக்ரிகல்ச்சர், உயர்கல்வி எல்லாமே கொடுத்துட்டு அந்த அரசு பள்ளியில் படிச்சு போகிற மாணவர்களுக்கு கூட கல்வி செலவு வந்து அரசாங்கமே ஏற்றுக்குது முழுசாவும். அதே மாதிரி அரசு பணிகள் வந்து 20% இடஒதுக்கீடு தருது. இந்த வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆகவே அனைத்து பெற்றோர்களும் தயவு கூர்ந்து நம்ம அரசு பள்ளியை மேம்படுத்த வேண்டும். இது நம்ம பள்ளி, இது நம்ம பள்ளி தானே, இது நம்ம ஊர் பள்ளி தானேம்மா, சந்தேகம் இல்லையா? நம்ம பள்ளி பெருமைப்படுத்துறது யாரு? வளர்க்கணும்னா யார் வளர்த்தணும்? நாம தான் வளர்த்தணும். ஆகவே ஒரு குழந்தை கூட இந்த ஏரியாவில் வந்து தனியார் பள்ளிக்கு போகாமல் இந்த பள்ளியை வளர்ச்சியில செய்ய வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம். எங்களை இவ்வளவு சாரன் கொட்டாய் 2ஆம் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி ஆசிரியர் இன்பசேகரன் அவர்களுக்கும் மற்றும் நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் நமது தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் SP வெங்கடேஸ்வரன் அவர்களை அன்போடு வருக வருக என உங்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றோம். ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம ஊர் பொதுமக்கள் உங்கள் சார்பாகவும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமும் நமது கல்வி அலுவலர்களிடமும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நமது சட்டமன்ற உறுப்பினர் இந்த பள்ளியை சுற்றி பார்த்திருக்கின்றார். அவர் நமக்கு அருமையான முறையில் ஸ்மார்ட் போர்டு வழங்கியிருக்கின்றார். ஆனால் அந்த ஓட்டு கட்டடம் மிகவும் பழுதடைந்து விட்டது. அதை உங்கள் கைகளாலே உங்கள் ஏதோ ஒரு நிதியில் இருந்து ஒதுக்கி அந்த கட்டடத்தை சீரமைத்து கொடுத்தால் மீண்டும் அடுத்த கல்வி ஆண்டிற்குள் இது போலவே உங்கள் தலைமையிலே முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் ஒருநிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அந்த நிலை புதுப்பித்து ஓபன் பண்ற விழாவை வந்து மிக சிறப்பாக உங்கள் தலைமையில் ஏற்பாடு செய்து விடலாம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து கொடுத்தாக வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இந்நாள் பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்க பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசினாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பணம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைய வந்து ஃபீஸ் கட்டி தனியார் பள்ளியில சேர்த்திருவாங்க. இன்னொரு வீட்டில் இருக்கிறவங்க விவசாய வேலை செஞ்சுட்டு ஏதோ கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பொம்பளை என்ன பண்ணும், உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளை வந்து தனியார் பள்ளியில சேர்த்துச்சு அந்த பொண்ணை, நீயும் என் பையனை வந்து எங்க சேர்த்தணும், தனியார் பள்ளியில தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதுதான் முழுக்க முழுக்க காரணமே, தனியார் பள்ளிகள் உருவானதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம எல்லாருமே அரசு பள்ளியில நம்மளுடைய குழந்தைகளை சேர்த்திருந்தா தனியார் பள்ளி என்ற ஒரு லாபியே உருவாகி இருக்காது. ஆதி காலத்துல நம்ம குடியரசுத் தலைவர், மிக சிறப்பு வாய்ந்த மறைந்த குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் படித்தது எல்லாமே அரசு பள்ளி தான். நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் படித்ததும் அரசு பள்ளி தான். இவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து பெரிய ஆளா இருக்கும் போது ஏன் நீங்க உங்க குழந்தைங்களை அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு தயங்குறீங்க? போய் 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கொடுத்து தனியார் பள்ளியில சேர்க்கிறீங்க. அந்த 1 லட்சம் தேவையில்ல. இங்க நீங்க மாசம் அங்க வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்குறீங்களா, அதுல பாதி கூட தேவையில்ல, 10% 10,000 ரூபாய் இந்த பள்ளிக்கு நீங்க எல்லாம் இந்த ஊர்க்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த பள்ளிக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்குது, அரசாங்கம் பண்ணணுமா, அரசாங்கம் பண்ண தேவையில்ல. இது நம்ம ஊரோட பள்ளி. நாம தான் நம்ம குழந்தைங்கள தான் இங்க படிக்க வைக்கிறோம். அடுத்து வேற ஊர்ல இருந்து யாரும் இல்ல வந்து இப்ப பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து படிக்க வைக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள நம்ம தான் படிக்க வைக்கிறோம். அப்ப நாம தனியார் பள்ளியில ஃபீஸ் கட்டி எப்படி அந்த குழந்தைங்களை நம்ம பாதுகாத்துக்கிறோமோ
அதே மாதிரி அந்த பணத்தை எல்லாம் அந்த அளவுக்கு நீங்க செலவு பண்ணாம அதுல கொஞ்சமா செலவு பண்ணி உங்க குழந்தைகள் எல்லாமே இந்த பள்ளியில நீங்க சேர்த்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில எல்லாருமே ஆசிரியர்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே நான் படிச்சு இது வரைக்கும் எத்தனையோ பள்ளிகள்லாம் போயிருக்கேன். நம்ம இன்பசேகரன் ஐயா மாதிரி ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பாரு. சிலம்பம் கத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தன்னார்வமா அவரே முயற்சி எடுத்து சார் பேசி அமர்ந்தாரு. எங்க வந்து டொனேஷன் கிடைக்கும், எதுல போய் பண்ணலாம், நம்ம மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தினம் அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி அனைத்தையும் மிக சிறப்பான முறையில செய்து கொடுக்கின்ற ஆசிரியர் இங்க இருக்கின்றாங்க. அதனால் உங்கள் அந்த அதாவது அடுத்தவனை பார்த்து தான் நம்ம பண்ணணும்ன்றதை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வர கல்வி ஆண்டு முதல்ல உங்க குழந்தைகள் அனைவரையும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தனியார் கல்வியில் நீங்க படிக்க வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த குழந்தைங்களை எல்லாம் இங்க சேர்த்துங்க. அங்க நீங்க செலவு பண்ற பணத்துல 10% இங்க இருக்கிற உங்க குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ணி படிக்க வைங்க. நிச்சயமா எல்லாருமே மிகப்பெரிய அளவுல வருவாங்க. இங்கிருந்து டெல்லி சென்று ஸ்கவுட்ஸுக்கு போயிட்டு அங்கிருந்து விருது வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க தனியார் பள்ளியில இதை நீங்க பண்ணணும்னா பல லட்சங்கள் நீங்க செலவு செஞ்சா மட்டும்தான் தனியார் பள்ளியில அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனியார் பள்ளியில நீங்க படிக்க வச்சாலே வீட்டுல வந்து நீங்க சொல்லி கொடுக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க இருக்க ஆசிரியர்களே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால அன்பு நண்பர்களே, அன்பு பெரியோர்களே, உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரையும் அரசு பள்ளியில் சேருங்க. அரசு பள்ளி தான் உங்களை கை கொடுக்கும். அன்னார் வந்து நமது முன்னாள் பள்ளி மாணவர் சொன்னார் ஒன்று, நீங்க வந்து உங்களுடைய சேமிப்பை நீங்க மிச்சப்படுத்தணும்னா கண்டிப்பா நீங்க அரசு பள்ளியில சேர்த்தீங்கன்னா மட்டும்தான் முடியும். கூடிய சீக்கிரம் அநேகமா ஒரு சட்டம் இயற்றினாங்கன்னா நல்லா இருக்கும். அன்னார்கிட்ட வந்து சட்டமன்றத்தில் இந்த கொஸ்டின் ஏற்பினா நல்லா இருக்கும். குறைந்தபட்சம் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் மட்டும்தான் அரசு வேலை பெற முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இந்த தமிழக அரசு கொண்டு வந்தா நிச்சயமாக அனைவரும் இந்த பள்ளி வந்து வேற மாதிரி மாறிடும். அதாவது கார்பரேட்டுகளோட அட்டூழியங்கள்லாம் அழிஞ்சு அரசு பள்ளி வந்து மிகப்பெரிய அளவில் மாறிடும். அதனால மீண்டும் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், உங்க குழந்தைங்களை எல்லாருமே அரசு பள்ளியில படிக்க வைங்க. அதுதான் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மிக அற்புதமாக அரசு பள்ளியின் அவசியத்தை வலியுறுத்தி பேசிய திரு சம்பத் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதி நிகழ்வாக நம் மண்ணின் மைந்தர், பழக இனிமையானவர், எளிமையானவர், மாவட்டத்தில் எங்கு என்ன நடந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சியோ துக்க நிகழ்வோ, உறவினர்களோ அண்டை வீட்டாரோ வருகிறார்களோ இல்லையோ ஐயாவை அங்கு காணலாம். இவரிடம் மனு அளிக்க எங்கும் அலைய தேவையில்லை. அலுவலகத்தில் கால் கடுக்க நின்று காத்திருக்கவும் தேவையில்லை. வாட்ஸ்அப் மூலம் ஒரு வரி போதும், உங்கள் தேவை நிறைவேறும். ஆம் மக்களே, மனுநீதி சோழனுக்கு 1 மணி, பசுவின் கண்ணீருக்கு தீர்வு கிடைத்தது. உங்களுக்கு இந்த தகடூர் மைந்தனுக்கு ஒரு செல்போன் மணி அடித்தால் போதும், உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். இதற்கு ஒரே சாட்சி, நீங்கள் எங்கள் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கிய விதம் எங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு தெரிந்ததில் இருந்து தொடர்ந்து அவர்களிடம் இருந்து கட்டமை. மிகச் சிறந்த தலைவர்கள் பணிமுற்று பெற்றும் மக்களை நாங்களாகவே தாம் இதை செய்து முடித்தோம் என்று சொல்ல வைப்பார்கள் என்று லிங்கன் ஜனநாயகம் குறித்து சொன்ன விளக்கத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது லாவோட்ஸ்வின் இந்த கோட்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஏனென்றால் நான் இதை தெரிவித்தே வேணும். ஐயா அவர்களுக்கு என் முன்பின் அறிமுகமே கிடையாது. இந்த பள்ளிக்கு வந்து ஓராண்டு நிறைவு பெற்று விட்டது. இங்க 36 மாணவர்கள் கடந்த ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் எந்த வசதியுமே இல்லை. 3 எஸ்டைப் சேர் தான் இருக்குது. பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எந்த ஒரு கருவியுமே இல்லை. அதனால ஐயாவோட வாட்ஸ்அப் என்னை வந்து வலைதளத்தில் எடுத்து வாட்ஸ்அப்லேயே ஒரு மனு அனுப்பிச்சேன். அவர் முன்பின்னு அறிவே தெரியாது. வாட்ஸ்அப்பை படித்து பார்த்துட்டு எங்களோட பள்ளிக்கூடத்தோட யூடியூப் லிங்கையும் அனுப்பிச்சிட்டேன். ஐயா, இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனால் எந்த வசதியுமே இல்லை. மாணவர்களுக்கு வந்து கற்பித்தலை புதுமையாக செய்யறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அதனால் எங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் போர்டு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போதான் அரசு வழங்கியிருக்குது. அதற்கு முன்னாடி ஒரு மனு அனுப்பிச்சிட்டேன். அந்த மனுவை வந்து பார்த்து 10 நிமிஷத்துல எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிட்டாரு. சரி, நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, சரி எல்லா ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து ஒரு மனு கொடுத்தோம்னா சரிப்பா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிட்டு கண்டுக்கல. அடுத்த ஒரு 3 மாதத்தில் கரெக்டாக போர்டு வந்து, நான் பயிற்சிக்கு போயிட்டேன், பள்ளிக்கூடத்தில் வந்து போர்டு வந்து இறங்கிடுச்சு. தலைமை ஆசிரியர் கால் பண்ணுறாரு, சார் ஸ்மார்ட் போர்டு வந்திருக்கு அப்படின்னாரு.
என்ன சார் சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. ஆமாம் சார், ஸ்மார்ட் போர்டு வந்து இறங்கிடுச்சு, 75 இன்ச்சு 2 லட்ச ரூபா வேல்யூ இருக்கும் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. உடனே ஃபோட்டோ எடுத்து ஐயாவுக்கு திரும்பவும் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் நேரடியாக வந்து உங்களோட பொற்கரங்களாலே அந்த ஸ்மார்ட் போர்டை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தேன். அப்போ தான் நான் முத ஐயாவை போய் வீட்டில் நேரில் சந்திக்கிறேன். அதற்கு முன்னே அவரை நான் பார்த்ததே இல்லை, அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எந்த ஒரு மற்ற 234 சட்டமன்ற தொகுதியிலும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பதிலளிச்சிருப்பாங்களா, பொருள் கொடுத்துருப்பாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த விதத்தில் ஐயா வந்து அதே மாதிரி கொரோனா காலத்தில் ஒரு பெண் வந்து கோயம்புத்தூர்ல கை குழந்தை, ஒரு 5 மாச கை குழந்தைய விட்டுட்டு கொரோனாவில் நர்சிங் பணிபுரியுது. 5 நாள் டியூட்டி, 5 நாள் தனிமைப்படுத்தல், 5 நாள் குழந்தைகிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம் அந்த குழந்தை. அந்த 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 பெண் பிள்ளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அந்த மாதிரி பணி செஞ்சுட்டு கொரோனாலாம் முடிஞ்சிச்சு. அந்த கொரோனாவில் பணியாற்றிய நர்ஸுகளுக்கு வந்து பணி நியமனம் செஞ்சாங்க, தற்காலிக பணி நியமனம் செஞ்சாங்க. அப்போ இன்னொரு நர்ஸு வந்து எந்த ஒரு கொரோனா பணியை செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு வழியில் குறுக்கு வழியில் அந்த பணியை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதற்கும் இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மனு தான் அனுப்பிச்சோம். இந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை வந்து இத்தனை மாதங்கள் கை குழந்தையை வச்சுக்கிட்டு கொரோனா வார்டில் வந்து வேலை செஞ்சது, ஆனால் எந்த ஒரு பணியுமே செய்யாமல் குறுக்கு வழியில் ஒரு பெண் பிள்ளை வந்து அந்த பணியை வாங்கிடுச்சின்னு சொல்லி ஒரு மனு அனுப்பிச்சுங்க. உடனடியாக வாட்ஸ்அப் அந்த செய்தியை கேட்ட உடனே கால் பண்ணிட்டார் அந்த பெண்ணுக்கு. உனக்கு என்னமா பிரச்சனை, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக இதற்கு அந்த குறுக்கு வழியில் பணி வாங்கின அந்த பெண் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துடுச்சு பணியை. அதை வந்து டீம் மெடிக்கல் காலேஜ் டீம் கிட்ட பேசி அந்த பொண்ணை ரீபேக் பண்ணிட்டு இந்த கஷ்டப்பட்டு பணிபுரிஞ்ச அந்த பொண்ணுக்கு பணியாணையை வாங்கி கொடுத்த பெருமை நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு. அது அந்த பெண் யாரும் இல்லை, எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண், எனக்கு தெரிஞ்ச ஒரு படித்த பொண்ணு தான். இப்படி வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு தகவலை, உங்களுடைய பிரச்சனையை கூறினா அதை வந்து மிக எளிமையாக சால்வ் செஞ்சு அந்த பிரச்சனை தீர்வு காணக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற ஒரு மக்கள் தலைவர், மக்கள் தொண்டன், மக்கள் சேவகன் தான் சொல்லணும். எல்லா இடத்துலையும் இவரை பார்க்கலாம். இவரோட வலைத்தள பக்கத்தில் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கல்யாணம், காது குத்து, சாவு, கருமாதி, எல்லா இடத்துலையும் சொந்தக்கார மாதிரி எல்லார் வீட்டுக்கும், அது எந்த சாதி, மனம், இனம் எதுவுமே கிடையாது, எல்லார் வீட்லையும் இருப்பார். ஃபர்ஸ்டா இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரன் ஃபர்ஸ்ட் மாலை கொண்டு போறானா இல்லையோ இவர் ஃபர்ஸ்ட் போய் நின்றுப்பாரு. நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு நம்ம சொந்தக்கார சாவுக்கு எத்தனை பேர் முன்னாடி போய் பார்ப்பாரு. யோசிப்போம், நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, 11 மணிக்கு போகலாம், 12 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நேரத்தில் அருமை கருதி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பணிவான இரவு வணக்கங்கள். இந்த குழந்தைங்களாம் பேசாம இருக்கணும். தம்பி, குழந்தைங்க பேசாம. இப்ப அடுத்தது கலை நிகழ்ச்சி தானே. ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் பேசினாங்க. இவங்க பேசின கருத்தெல்லாம் நானும் தான் கேட்டேன். ஏன்னா ஆசிரியர், கணித ஆசிரியர் இருந்தாலும் தமிழ் ஆசிரியர், இது மாதிரி ரொம்ப தமிழ் மீது பற்றுக்கொண்டவர். பேரு தமிழ்தாசன், நல்ல பேச்சாளர். அதே மாதிரி 2 காவல் அலுவலரும் அவர் முருகன், ஆனங்குண்டு முருகன், எனக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் நல்ல செய்திகள் போட்டுனே இருக்கார். அது மாதிரி நல்ல பேச்சாளர், நல்ல சிறந்த பேச்சாளர்கள் நல்ல அறிவுரை சொன்னாங்க. இறுதியாக நானும் சும்மா 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு பிரியாணி வேறு சூடு ஆறிடும். நான் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போனோம். அதனால் இந்த சிறப்பான நிகழ்வு வருகிறது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நம்ம வரவேற்பு பற்றிய பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் இன்பசேகரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நல்லம்பள்ளி வட்டார கல்வி அலுவலர்கள் 2 பேர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து அருகாமை பள்ளியினுடைய பூரிக்கல், பூலமடுவு, மேற்தேங்கொட்டாய், தடங்கம் போன்ற பள்ளிகளிலிருந்து வந்து வருகின்றிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியினோட வருகின்றிருக்கும் தொக்குபரளி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அறிவு மற்றும் பசுமை தாயத்தினுடைய பொறுப்பாளர் தமிழரசன் மற்றும் ஆதேஷ், இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு இந்த பள்ளியில் படித்து சிறப்பாக உயர்ந்த நிலைக்கு வருகின்றிருக்கும் காவல் அலுவலர்கள் பாலகிருஷ்ணன், பாலமுருகன் மற்றும் இந்த ஒருங்கிணைத்த அனைவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து சாப்பாடும் வழங்கியிருக்கும் நமது சம்பத் மற்றும் அவருடன் சேர்ந்த அந்த என்ன உதய நற்பணி மன்றம் அந்த உண்மையிலே இளைஞர்களை மனதார பாராட்டுறேன். அவங்க பணி தொடர வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இது மாதிரி 10 பேர் இருந்தால் போதும். உண்மையிலேயே பள்ளிக்கூடம் மீது அக்கறை கொண்ட இந்த 10 பேர் இருந்தாவே, பள்ளிக்கூடம் நல்லா இருந்தாவே நம்ம ஊர் கிராமம் முன்னேறும். பள்ளிக்கூடம் எந்த கிராமத்தில் பள்ளிக்கூடம் சரியில்லையோ அங்கே கிராமம் முன்னேறும். இதுதான் என்னுடைய கருத்து. அதனால் அந்த மாணவர்களை மனதார பாராட்டுகிறேன்.
இந்த நிகழ்ச்சிக்கு அதேபோல் இந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. நம்ம ஊர் மக்கள் ஆசிரியர்களும் எல்லா ஆண்களுக்கு தான் துண்டு போட்டாங்க. பெண்களுக்கு நானும் கூப்பிடுவோன்னு பார்த்தா யாரும் பெண்களுக்கு துண்டே போடலை. ஆனால் இந்த பள்ளிக்கு அதிகமாக பெண்கள் தான் வந்து இருக்கிறீங்க. அதனால் அடுத்த முறை ஆண்டு விழாவில் பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு துண்டு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அவங்க எல்லாத்தையும் பெண்களுக்கு நீங்கள் போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி கட்டிடம் கண்டிப்பாக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இப்பயே நான் கையெழுத்து போட்டு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருவேன். ஆனால் அதில் செய்ய முடியாது. இருந்தாலும் வேற திட்டத்தை தான் செய்யணும். ரிப்பேர் பண்ணுறதுனால புதிய திட்டம் உடனே செஞ்சுருவேன். கண்டிப்பாக இது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி வேற ஏப்ரல் மார்ச் மேலே கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இப்போ தான் ரிப்பேர் பண்ணாங்க, உடனே பண்ண முடியாதுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே செஞ்சவங்க சரியாக செய்யலை. இதுதான் அதனால் அது கண்டிப்பாக அது விரைவாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி மீது இவ்வளோ அக்கறை கொண்டல ஊர் பொதுமக்களை மனதார பாராட்டுறேன். திரும்ப முன்பே சேகரன் சார் சொன்னார், எல்லாருமே சொன்னாங்க எம்எல்ஏக்கு நன்றி நன்றின்னு. எனக்கெல்லாம் நன்றி இல்லை, நன்றி அனைத்துமே உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் எல்லாமே மேலே கீழே இருக்கும். எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா எம்எல்ஏ. நீங்கள் ஓட்டு போடலாம் எம்எல்ஏ ஆக முடியுமா? முடியாது. அதனால் ஒட்டுமொத்த நன்றியும் உங்களுக்கு தான் சாரும். நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஏன்னா நம்ம பிஓ 2 பேரும் சொன்ன மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழ்மையான வசதி இல்லாமல் அவங்களுடைய குழந்தைகள் இந்த அரசு பள்ளி தான் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய கனவுகள், அப்பா அம்மாவுடைய கனவுகள் நல்லா இருக்கும். அந்த பசங்க படித்து முன்னுறாங்க. ஏதோ வசதி வாய்ப்பு பணம் யாருக்கிட்டெல்லாம் வரும். போன இடத்துல எனக்கு கிடைச்சா கூட கையில் பணம் கிடைச்சிடும். பணம் இருக்கிறவங்க பூரா அறிவு உள்ளவங்களா? பணம் இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். நல்ல குழந்தை தானே? எல்லா குழந்தையும் ஒரே குழந்தை தானே? அது நல்லவராவதும் தீயவராவதும் சொல்லுங்கம்மா. அன்னை வளர்க்கையில் அன்னை நல்லதான் வளர்க்குறாங்க. அதெல்லாம் எந்த கருது இல்லை. ஆசிரியர்கள் தான் வளர்க்குறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக நம்ம குழந்தைங்க அங்கே இருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைகள் நல்வழிப்படுத்துவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உண்மையிலே. அதனால இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம மனதார பாராட்டுவோம். அதை சிறந்த இந்த பள்ளிக்கூடத்தில் 2 ஆசிரியர் தான். நான் கூட 4 பேர் இருக்கும்போது 2 பேர். இவங்க 2 பேரும் காலையில் என்னை கூப்பிடுறது வந்துட்டாங்க வீட்டுக்கு 7 மணிக்கு. என்ன சார் வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் ஸ்கூல் வேலையை பாருங்கண்ணே. இல்லை மரியாதையை வரணுன்றாங்க. ரொம்ப உண்மையிலேயே மனதார பாராட்டுறேன். இது போன்ற ஆசிரியர் மற்ற பிஓ சொல்லுங்க சார், இதெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க. இது மாதிரி மற்ற ஆசிரியர்கள் இருக்கணும். நான் ஆசிரியர்கள் கண்டிப்பாக எங்கே யார் செஞ்சால் பாராட்டுவேன். ஒரு மேற்தேங்கடைய கூட பள்ளிக்கூடத்துக்கு போனேன் 2 வருஷம் 3 வருஷம் முன்னே. நிறைய 2-3 டேங்க் தண்ணி இல்லை. அப்புறம் நிறைய செடி எல்லாம் அந்த பில்லு முடிச்சு கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு ஒன்றுமே இல்லை. அந்த ஆசை சரியில்லை. எனக்கு கொஞ்சம் கோவம் தான். அன்றைக்கி போய் டிஓடி பேசி இவங்ககிட்டலாம் பேசுகிறேன். என்ன சார் அது ஸ்கூல் அது சத்தம் போட்டேன். அப்புறம் இப்போ நம்ம மேற்தேவுடைய ஆசிரியர் வந்தார். எனக்கு ஞாபகம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் எப்படி சார் தான் கேட்டேன். அவருக்கு துண்டு போட்டு மேற்தேவோட பள்ளிக்கு நல்லா இருக்குது சார், நீங்கள் வாங்க சார் வந்து பாருங்க சார்னு சொன்னார். அதுதான் நம்ம யாரும் தண்டிக்கணும் அப்படியே இல்லை. அரசு பள்ளி ஏழ்மையான கிராம மக்களுடைய குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளி நல்லா இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குது. இப்போ கான்வென்ட்டில் கொடுக்குற இப்போ நம்ம சம்பத் சொன்ன மாதிரி நம்ம பையன் கான்வென்ட்டில் பணம் இருந்தால் சேர்த்துற பையனை மட்டும் அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு அவனை கூட்டிகிட்டு போய் பஸ் ஏற்றி விட்றீங்க. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க யாராவது கூட்டத்தை விட்றீங்களா? யாராவது விட்றீங்களா? அவனே குளிச்சுட்டு அவனே பையன் எடுத்து சாப்பிட்டு ஓடி வரணும். ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் அவனுக்கு காலை சாப்பாடு போடுறாங்க. ஆசிரியர் அதாவது இது ஒரு ஆசிரியர் நல்லா ட்ரெஸ் போடுறாங்க, ஸ்கவுட்டு கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல ஆசிரியர்கள். அன்னையை விட அந்த குழந்தைகளை பாதுகாப்பு யார்? ஆசிரியர்கள். அதனால் இது போன்ற ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். உங்கள் பணி தொடர வேண்டும். நல்ல ஆசிரியர் என்பது யாராவது கொடுத்து சர்டிஃபிகேட் விட இங்கே இருக்கிற மக்கள் சொன்னாவே நல்ல ஆசிரியர் தான். எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல ஆசிரியர் அவர் மனதார பாருங்க. அதே மாதிரி நம்ம முருகன் தலைமை ஆசிரியரும் காலையில் அவரும் வந்துட்டார். எங்கள் கடத்தூர்லேருந்து அந்த பொம்படி வழியாக வரார். என்ன சார் இல்லை சும்மா ஃபார்மலினார்.
அதனால சிறந்த ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கூட தேவை. அதே போல முன்னாள் மாணவர்கள், அதே மாதிரி இந்த கிராம சின்ன ஒரு எல்லா மக்களும் வந்து இருக்கீங்க. உண்மையிலே பரவாயில்ல. இந்த நம்ம குழந்தைங்களை ஜருகிலேருந்து ஒரு அம்மா இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது, இங்கே படித்தா நம்ம குழந்தை நல்லா வேலைக்கு போயிடும்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து சேர்த்துறாங்க. உண்மையிலேயே அதையும் பாராட்டுறேன். அதே மாதிரி நம்ம எஸ்ஐ காவல் அலுவலர்கள் எல்லாமே இங்கே இந்த பள்ளிக்கூடத்தை ஏன்டா இங்கே வந்தாங்க நான் நினச்சேன். இவங்க ஆணை கொண்டு இங்கே என்னது வந்துக்கிறான்னு நினச்சேன். அப்போ தான் அதே சார் இங்கே தான் படிச்சேன்றாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து இவங்க எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்துக்கிறாங்க. நம்ம குழந்தையும் நல்ல குழந்தை தான், இவங்க சொல்லிக்கிடுவாங்க, நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையில் உயர்வாங்க என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாமே தங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்ப சார் சொல்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயாவது டொனேஷன் அது இது வாங்குறதை விட உங்களுக்கு தேவையானது ஏதாவது முக்கியமாக இப்போ 42 குழந்தைங்கன்னா 42 குழந்தைக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு நினைவாக பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இங்கே படிக்கிற குழந்தை நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு, ஏன்னா ஊர் மக்கள் நல்ல மக்கள், முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கூடம் கவனிக்கிறாங்க, ஆசிரியர் நல்லா இருக்கிறாங்க. அதனால் நல்ல பள்ளிக்கூடம் படிக்கணும். 42 பசங்க 2 ஆசிரியர் கண்டிப்பாக நல்லா சொல்லிக் கொடுங்க. இங்கிருந்து போகிற மாணவர்கள் நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க நம்பிக்கையோட. நிறைய தாய்மார் இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தருமபுரியில் ஒரு ஊர்வலத்தை துவங்கி வச்சோம். என்ன ஊர்வலம்னா ஒரு 500-1000 பெண்கள் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண்களை போற்றுவோம் என்ற ஒரு ஊர்வலம். எதற்காகுது? பெண்களை யாராவது பெண்களை பாதுகாத்துக்கிறாங்களா? பெண்களை யாரா மதிக்கிறாங்களா? அது பொட்டப்புழு. குழந்தை பிறந்தா பொட்டப்புழுன்றாங்க. பையனாந்தா ஆம்பளை பையன்டான்றாங்க. அது யார் சொல்றது? மாமியாம்மா சொல்றது. தயவு செஞ்சு இருக்கிற பெண்கள் நீங்கள் யாரும் மாமியாவா மாறாதீங்க. பெண் குழந்தை போல பெண் குழந்தை பொண்ணுன்னு சொல்லுங்க. இதை பத்தி பயப்படாதீங்க. புருஷன் திட்டினாலும் சரி, மாமியார் திட்டினாலும் சரி, பெண் குழந்தையை போட்டுருவோம். பெண் குழந்தைகளுக்கு அறிவு, இயற்கையாகவே அறிவு அதிகம் தான். இப்போ தருமபுரியில் பாரு, முன்ன கலெக்டர் 2-3 கலெக்டருங்க பெண்கள் தான் இருந்தாங்க. நிறைய சப் கலெக்டர்கள், இப்போ மாவட்ட கல்வி அலுவலர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பெண்களே. அவங்க பெண்கள் திறமையாக இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, வராங்க. அப்படிங்கும்போது நம்ம கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வர முடியுமா முடியாதா? முடியும். நாமளே தப்பா பையன் படிக்கணும்டா, நமக்கு வாரிசு வேணும்டா, நல்லா படிக்கிறீங்கடா, பொண்ணுங்க எங்கேயோ போட்டோம் போ. இதுதான். தயவு செஞ்சு அது வேண்டாம். பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள். பெண்கள் அறிவுள்ளவர்கள், கண்டிப்பாக வாழ்க்கை அவங்க வாய்ப்பு கிடைச்சா நல்ல உயர்நிலைக்கு வருவாங்க. அதனால பெண்களாகிய நீங்கள் எல்லாம் ஒரு பெண் படித்து கல்வி இருந்தால் ஒரு குடும்பம் முன்னேறும். நம்ம ஏசி முருகன் அவர்தான் சொன்னார், பெரியவங்க சொன்னா சின்னவங்க கேட்டுக்கணும், மனைவி சொன்னா கணவன் கேட்கணும், கணவன் சொன்னா மனைவி கேட்கணும். அதாவது யார் சொன்னா யாரும் கேட்கறதில்ல. இருந்தாலும் ஒரு குடும்பத்தை கட்டி காத்து அந்த குடும்பம் சரியா இருக்குன்னா பெண்கள் தான். ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் போவாங்க. மற்றது யாரு? ஒரு குழந்தையை காலையில எழுந்து குளிப்பாட்டி படிக்க வைக்கிறதுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்புற வரைக்கும் பெண்கள் தான் பார்த்துக்கிறாங்க. நல்லது கெட்டது, காசு இருக்குதோ இல்லையோ, கடன் வாங்கினாலும் அந்த குடும்பத்தை கட்டி காத்து உருவாக்குவது பெண்கள். தாய்மை இல்லைன்னா இந்த உலகம் உண்டா? தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் இல்லைன்னா இருந்தா. அதனால தயவு செஞ்சு மீண்டும் சொல்றேன், பெண்களுக்கு பெண்கள் எதிரி ஆகக்கூடாது. அதனால இன்னையிலிருந்து நீங்க பெண்கள் தைரியம், பெண்களை போற்றுவோம்னு சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் படிக்க வைங்க. அந்த அளவிற்கு இந்த சிறப்பான நீர் வருகின்ற சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளும் எல்லா வசதியும் இன்னும் இப்போ நம்ம இன்பசேகரன் ஆசிரியர், முருகன் ஆசிரியர் இன்னும் பசங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுக்குவாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நிகழ்வின் இறுதி நிகழ்வாக எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு திருமதி ராதா தொழிலதிபர் அவர்களை மேடைக்கன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஐயாவின் கையால் பொன்னடை பத்துக்கு வரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நீங்களும் வாங்கய்யா, நீங்களும் வாங்க. பொன்னடை கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். இப்பள்ளியின் முன்னாள் பள்ளி மாணவி போங்க. ஊர் பொதுமக்கள் ஐயா
கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க இன்னும் யாராவது நன்றி நன்றி. இன்னும் யாராவது பொன்னாடை வாங்கலாம் வந்துருங்க. ஊர் பொதுமக்கள் யாராவது முக்கியமானவர்கள். நன்றி ஐயா அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு செய்ததற்கு நிறைவாக நன்றியுரை எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர். நமது 2ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நமக்கு நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் நம் பள்ளியின் அனைத்து உயர்வுக்கும் உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக இருந்து நம்மை செயல்படுத்தும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் இருவருக்கும், நம்முடைய முன்னாள் மாணவர்களாக இருந்து இந்நாள் நமது பள்ளியின் முன்னேற்றத்துக்கு படிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், நமது இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் உதயம் நற்பணி மன்றம் என இந்த விழாவை நாங்களும் இந்த விழாவில் பங்கேற்கிறோம். விழாவை நடத்தி கொண்டிருப்பது உதயம் நற்பணி மன்றம், அதை சார்ந்தவர்கள் தான். எனவே அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது பள்ளி இந்த விழாவிற்கு இப்போது அனைவருக்கும் நேரம் அதிகமாக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற திரு சம்பத் அவர்கள் தலைமையிலான குழுவினருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதி நிகழ்வாக முருகன் அவர்கள் சிறிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எம்எல்ஏ வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நம்ம பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆலோசனைப்படி நமது கொடாரன்கோட்டாய் ஊர் பொதுமக்கள் மற்றும் இந்த சுற்று வட்டார பொதுமக்கள் சார்பாக அவருக்கு நமது கொடாரன்கோட்டாய் தலைமை ஆசிரியர் அவர்கள் கல்வி வள்ளல், அதாவது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கடையேழு வள்ளல்களாக இருக்கிறார்கள், 8வது வள்ளலாக கல்வி வள்ளல் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்வி வள்ளல், கல்வி வள்ளல், கல்வி வள்ளல். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவி தற்போது காவலராக பணிபுரிகிறார் திருமதி ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கலன்னு சொன்னாரு. அதனால எங்கள் பள்ளி முன்னாள் மாணவி தற்போது காவலராக உள்ளார். அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிக்குமார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். இவர்களைப் போல் நீங்களும் தைரியமாக காவலர் பணிக்கும் இராணுவ பணிக்கும் நீங்கள் சென்று நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. சிறப்பாக ஏற்பாடு செய்து மாணவர்கள் மீது அளவற்று பற்று கொண்டு அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்களுக்கு என் கல்வித்துறையின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம். சார்.